Trump administration says the program harms U.S. workers and takes away the American dream. H1B ஒரு சினிமா டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உண்மையிலேயே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தகவல்கள், ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது H1B பற்றி என்ன சொல்லுது? ஒரு 65,000 விசா ப்ளஸ் 20,000 F1 ஸ்டூடெண்ட்ஸோட விசாவில் இதெல்லாம் நடைமுறைக்கே சாத்தியப்படாத ஒரு சில காரியங்கள். அப்போ இதோட இன்டென்ஷன் என்ன, இது வரைக்கும் எங்களுக்கு புரியல. இப்போ இந்த H1Bக்கே இவ்வளோ ப்ராப்ளம்னா, நம்ம வீடெலாம் இங்கே வர்றதுக்கு என்னென்னா, ஒரு 2 பேரும் வேலை பார்த்தோம்னா ஏதோ சம்பாதிக்கலாம், ஊரில் வந்து கொஞ்சம் சொத்து பத்து சேர்க்கலாம் அப்படின்னு தான். பெண்களின் மனநிலை எப்படி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஒரு H4ல் இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை எப்படி இருக்குது? ஒரு US போகிறோம், ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் வராமல் H4ன்ற ஒரு விசாவில் வரும்போது அவங்க கோ த்ரூ பண்ணுறது. I want to ask you about the F1 visa. இந்த H1B இஷ்யூ வந்தப்போ வந்து திடீர்னு பார்த்தா ஓவர் த நைட் வந்து உன் மேலே கேஸ் இருக்குது, உன் மேலே இந்த இது பண்ணிட்டேன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட விசா கேன்சல் பண்ணப்பட்டதாக சொன்னாங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு கடையிலையோ இல்லை ஒரு கிராசரி ஷாப்லேயோ இவங்க போய் வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இவங்கள பார்த்துட்டாங்க. இவங்களோட ஃபோன் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு KFCலேயோ மெக்டிலேயோ போயிட்டு வேலை பண்ணக்கூடாதா? என்ன தெரியுமா, அவங்க கூகுள் மேப்பில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆப்பிள் மேப்பில் இவன் டெய்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ஒரு சேவ்டு டீட்டெயில்ஸில் இருக்கு. கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றம் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். அது தப்பு இல்லைங்களா? வேலை பார்க்கக்கூடாது. அதனை EB5 விசாங்கிறது என்ன? இப்போ இத்தனை வருஷமாக பேக்லாகில் இருக்காங்க இல்லைங்களா, 10 வருஷம் 20 வருஷமாக இந்தியன் நேஷனாலிட்டிஸ். இந்த 800,000 which is like 7 crores வந்து USCIS அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு 2 வருஷத்தில் வந்து க்ரீன் கார்டு வரும். ஒரு காலத்தில் இந்தியன் பிரெயின்ஸ் உள்ளே வாங்கினாங்க, இப்போ இந்தியன் பணத்தை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்றைக்கி நான் இந்த பாட்காஸ்ட்காக சிகாகோவில் இருக்கேன். ஒரு முக்கியமான ஒருவரை சந்திக்கிறதுக்காக. ஒரு யூஎஸில் இமிக்ரேஷன் அட்டார்னி, அதாவது இமிக்ரேஷன் தொடர்பான ஒரு லாயர், லைசன்ஸ்டு லாயர், அதில் ஒரு டிஸ்டிங்விஷ்டு பர்சனாலிட்டி இவங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சமூகத்துக்குள்ளே மிகவும் அறியப்பட்ட ஒருவர். தமிழ் மக்களுக்காக நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்க. இந்தியர்கள் நிறைய பேர் இவங்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. H1B விசா, அமெரிக்காவுக்கு வருவது எப்படி, மாணவர்கள் என்ன செய்யலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுவதற்காக அவங்களோட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். மேரி கென்னடி அவர்கள், வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஊரில் வந்து உங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஸோ இவர் இமிக்ரேஷன் அட்டார்னி. ஆக்சுவலாக நம்ம ஊரில் லாயர் அப்படிங்கிறதுக்கும் அட்டார்னிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு லைசன்ஸ்டு லாயர் தான் அட்டார்னியா இங்கே? ஆமாம், கண்டிப்பாக. அந்த பார் எக்ஸாம் எல்லாத்தையுமே எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் இங்கே இருக்கும், அதை என்ரோல் ஆனவங்க தான் அட்டார்னியாக நம்ம சொல்லவே முடியும். லாயர் வேறு அட்டார்னி வேறு? லாயர்னு இங்கே ரொம்ப சொல்கிறது இல்லை, அதையுமே நாங்கள் மினிமலாக யூஸ் பண்ணுறோம். பட் அட்டார்னின்றது தான் நிறைய வந்து யூஎஸில் நாங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஓகே. நீங்கள் அது ஸ்பெஷலைஸ் இன் இமிக்ரேஷன் இல்லையா? நீங்கள் படித்ததெல்லாம் எங்கே, இந்தியாவிலையா இல்லை இங்கே தான் படிச்சிங்களா? இதுக்காக சென்னையில் 5 years லா டிகிரி படித்தேன். அதுக்கப்புறமா ஃபேமிலியாக இங்கே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் H1Bயில் வந்ததுனால 2001 வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு லா ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு H1B பண்ணாங்க, H4ல் வந்து H1B பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் இமிக்ரேஷன் லா ஃபார்ம். அது அதனாலேயோ என்னமோ தெரியல, ப்ளஸ் ஐம் அ பீப்புள் பர்சன். ஸோ அது ரொம்பவே எனக்கு அது ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டுன்றதால இமிக்ரேஷனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட பார் எக்ஸாம், அந்த லைசன்ஸ் எடுத்தோம். எக்ஸாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு காரியம்தான். இந்த இமிக்ரேஷன் இந்த ஏரியாக்குள்ளேயா? இல்லை, அந்த பார் எக்ஸாம், பார் லைசன்ஸ் வாங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அண்ட் இங்கே இருந்து படித்து பண்ணவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே. ஸோ நீங்கள் அங்கே படிச்சுட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அட்டார்னியாக இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸாம் எடுத்து, பார் எக்ஸாம் எடுத்து, அதுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஆஃப் சர்டன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி அப்பாடான்னு இருந்தது முடிக்கும்போது. அப்புறமா வந்து என்னோட லா ஃபார்ம் வந்து லா ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கென்னடின்னு ஆரம்பித்தது வந்து 2017. அதுதானே உங்களுடைய ஆஃபீஸ்? என்னோட ஆஃபீஸ். ஸோ இமிக்ரேஷன் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம்.
ஓகே. அப்போ இமிகிரேஷன் அப்படின்னாலே இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ உங்களை மாதிரி ஒரு இமிகிரேஷன் அட்டார்னியை மீட் பண்ணுறப்ப இயல்பாகவே வரக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து H1B ஒரு சினிமா டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இல்லையா? உண்மையிலேயே H1B பற்றி ஆரம்பத்தில் வந்த தகவல்கள் வந்து நிறைய குழப்பமாக இருந்தது. அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களும் $1 மில்லியன் கட்டணும், அப்புறம் வருஷா வருஷம் $1 மில்லியன் கட்டணும். இல்லை அப்புறம் பார்த்தா நான் கேள்விப்பட்டேன், நான் இந்தியாவில் இருக்கிறப்போ நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்கலாம் கூட ஊருக்கு போனால் திரும்ப முடியாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தகவல்கள் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது H1B பற்றி என்ன சொல்லுது? $100,000 வந்து நமக்கு வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. ஃப்ரைடே ஈவினிங் வரும்போது எனக்கு வந்து சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போன்ற மாதிரி. சனிக்கிழமை காலையிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கே யாருக்குமே, அதாவது நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இப்போது வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கிறதால நிறைய அட்டர்னீஸ் குரூப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்க யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அமல்படுத்தப்படும் அன்னைக்கு நைட்ல இருந்து அப்படின்னா, அபுதாபில இருக்கிற பையன் இங்கேருந்து போனவங்க வந்து, நான் திரும்ப உடனே ஃப்ளைட் எடுத்து வந்துடுறேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வர முடியுமா? அதுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, $25,000 ஆயிடுது அப்படியே வந்துட்டு. ஸோ, ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ்லலாம் நான் சொன்னேன், யார் எந்த கால் பண்ணாலும் எடுங்க. எடுத்து பார்த்துட்டு சொல்றோம். ஏன்னா, இதுதான் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா எனக்கு தெரிஞ்சது அந்த இடங்கள்ல. வேற என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அது வந்த தகவல் படி ஃபர்ஸ்ட்டு வந்து $100,000 நீ விசா இருந்தது, இல்ல நீ போர்ட் ஆஃப் என்ட்ரில யுஎஸ்ல வெளியில இருக்க, நீ உள்ளார வரணும்னா $100,000 நீ குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒய்ஃபு, பிள்ளைங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு இந்தியாவில் வந்து அப்பா இருந்துட்டு போனாங்கன்னு போனவங்கலாம் இருக்காங்க. சரி அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, எதுவுமே புரியல. ஸோ அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் பார்த்தோன்னா யுஎஸ்சிஐஎஸ் மெமோ, அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ஹவுஸ் ஸ்பீக்கர்ஸ் அது அவங்கெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. இல்லை இது வந்து நியூ H1B இனிமேல் வந்து பண்ணக்கூடியவங்களுக்கு இன்ன வரைக்குமே இப்போ நம்ம பேசுறது வந்து அக்டோபர் மாதத்தில் 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே பெரிய கிளாரிஃபிகேஷன் இன்னும் இந்த $100,000க்கு இல்லை. இதில் இன்னும் கிளாரிட்டி இல்லையா? 100% இல்லை. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போது வெளியில் இருக்கிறவங்க உள்ளார வந்துட்டாங்க. ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, H1B ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்ன வரைக்கும் வந்து எங்களால் 100,000 இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதாவது புதிதாக வருபவர்களை தவிர பழையவர்களுக்கு H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலையும் அந்த $100,000 கிடையாது. அதே மாதிரி ஊரில் ஒரு H1B காரர் இருந்தாருன்னா உள்ளே வர்றதுக்கும் இல்லை. அப்போ இது அதுக்கு மட்டும் இல்லைன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதானா? விசா வந்து இப்போ ஏற்கனவே விசா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, இங்கேயே இருந்துட்டு அவங்க விசா ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களாமும் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நியூ H1Bன்றது வந்து அடுத்த 2026ல் ஃபைல் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அந்த நேரத்தில் தான் திஸ் இஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள். அப்போது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எங்களுக்கு உண்டான புரிதல். இல்லை ஒரு அட்டர்னி உங்களுக்கே இவ்வளோ பதட்டமாக இருக்கு இப்போது, ஏன்னா இது நிறைய குழப்பங்களை உண்டாக்கியிருக்கு. இப்போ நீங்கள் இதே சொல்கிறீங்க 2026ல் H1Bக்கு நாங்கள் திரும்ப பண்ணையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒருவேளை நீங்கள்லாம் $100,000 கட்டணும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கரெக்ட். அப்போ வந்து அந்த மாதிரி இப்போ அந்த ப்ரொக்ளமேஷனை நாங்கள் படித்து பார்த்ததுக்கும் அவங்க சொன்ன கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த மெமோக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தம், ஏன்னா அந்த ப்ரொக்ளமேஷனில் வந்து அவங்க வந்து ஒயிட் ஹவுஸ் ஸ்பீக்கர் சொன்னது வந்து 100,000 ஈச் இயர். ஆமாம், வருடம் கட்டணும். ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்னாரு. ஆமாம், அவர் வந்து சொன்னது 100,000 வருஷம் கட்டணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்மால் சைஸ் கம்பெனிஸு இதெல்லாம் சாத்தியமா? கட்டி இவங்களை கொண்டு வர முடியுமா? நான் வந்து இந்தியன்ஸ்க்காகவே பேசலை. ஒரு 65,000 விசா ப்ளஸ் 20,000 F1 ஸ்டூடெண்ட்ஸோட விசாவில் இதெல்லாம் நடைமுறைக்கே சாத்தியப்படாத ஒரு சில காரியங்கள். அப்போ இதோட இன்டென்ஷன் என்ன? இது வரைக்கும் எங்களுக்கு புரியல. இன்டென்ஷன் தான் என்ன? அதாவது ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு அபியூஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. H1B ஹஸ் பீன் அபியூஸ்டு ஸோ லாங். இந்தியன்ஸ் ஆர் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கோபி, நான் வந்து எனக்கு 2002ல் நான் போய் ஒரு ஆஃபீஸில், இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன்.
இதில் நிறைய வந்து மிஸ்யூஸ் எல்லா இடங்கள்லையுமே தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இது எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ன்ற ஒரு கேட்டகரியில் தான் நாங்கள் ஃபைலே பண்ணுறோம். H1B ஒன்றும் எல்லாராலையும் பண்ணி வர காரியம் இல்லை. நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதில் குவாலிஃபை ஆகி வரோம். ஆனால் அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸு நமக்கு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு இங்கே உள்ள ஸ்கூல் சிஸ்டமில் நீங்கள் வந்து 12th முடிச்சு காலேஜ் போகிறது வந்து ஆப்ஷன். த இண்டிவிஜுவல் சூசஸ். இட்ஸ் நெவர் அ சாய்ஸ் ஆக்சுவலாக. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு அதோட வேல்யூவை நான் இங்கே பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள். அதில் ஃபைல் பண்ணி வரவங்க தான் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் தட் இஸ் H1Bயில் வரவங்க. ஸோ 4 வருஷம் டிகிரி இல்லாமல் இவங்களால வர முடியாது. ஒரு அதையும் மீறி எக்ஸ்பீரியன்ஸில் வராங்க. இருக்கு மிஸ்யூஸ் இஸ் தேர். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளோட கம்பீட் பண்ணி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஜாப்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ அதனால் வி வாண்ட் டு லிமிட் இட். உங்களுக்கு பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் there are legal systems over here. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த H1B is not a program that has been just like that can happen. உங்களுக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ரூல் மேக்கிங்னு இருக்குது. அதுக்கு ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குன்றதை வந்து காங்கிரஸ் டிசைட் பண்ணுது. அது ரூலாக இருக்குது, லாஸ் ஆர் தேர். அதனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து த கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வர மாதிரி 100,000 எல்லாம் நடைமுறைக்கு வராது. ஸோ அப்போது இந்த 100,000ங்கிறது வந்து நடைமுறைக்கு வராமல் இருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறப்ப என்னென்னா என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக சொல்கிறது இல்லை. ரொம்ப சிறு தொகையை சொல்லிட்டு இங்கே அமெரிக்காவுக்கு கிடைக்க வேண்டிய டேக்ஸ் அவங்க தடுக்கிறாங்க, கொடுக்காம இருக்காங்க. ஸோ அமெரிக்கா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வரலை. ஸோ அதெல்லாம் கட்சாட் பண்ணுறது தான். நீ என்ன வேணாலும் இந்த கணக்கு காட்டிக்க, $1,00,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு லாக் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் ரீசனாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நியாயமான விஷயம் என்னென்னா, ஒரு H1B பெறுவதற்கான தகுதிக்கு ஒருத்தன் உழைச்சிட்டான் ஏற்கனவே. ஸோ அதுக்கு நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பசங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த தவறுகள் இதை ஏன் எலிமினேட் பண்ண முடியலை? இது மட்டும்தான் ரீசன் அப்போது. ஆமாம். ஆக்சுவலாக அதாவது இப்போ வந்து டேக்ஸ் கட்டுறதோ இல்லை ப்ரிவைலிங் வேஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த H1B ஃபைல் பண்ணும்போது. அதாவது லோக்கல் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சியாட்டல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிற இடங்கள், அவங்களோட ப்ரிவைலிங் வேஜ்னு சொல்கிற ஒரு 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 ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த H1B பொசிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 130K தான் மினிமம் பே பண்ணணும். அதே இது வந்து இப்போ அயோவாவில் ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னா அவங்களோடது 75K. ஸோ இது லோக்கல் ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணுது என்னென்ன சம்பளம் இவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க எப்போ வந்து H1Bயை வந்து ஒரு காம்படிட்டிவ் பிளேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சியாட்டில் இருக்கும்போது இந்த 130Kக்கு நான் வரமாட்டேன், நான் 200Kக்கு தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் அடிப்படையில் என்னென்னா, நீ வந்து அதே இது வந்து H1B people are ready to accept that 130K. ஆனால் நீ வந்து அமெரிக்கன்ஸ் பார்க்கும்போது 200,000க்கு தான் அவங்க வர்றதுக்கு இருக்காங்கன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்காக நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வரீங்க. இதில் வந்து முறைகேடாக வேறு எதுவும் நடக்கலை. அதாவது இவங்க 200 1000க்கு தான் வேலைக்கு வரேங்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஒரு $100,000 1,30,000 வர தயார். இதுதான் பிரச்சனை. ஆமாம். அப்போ ஆனால் அவங்களுக்கு தானே இப்போ லாஸு. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீ அதில் வர தயாராக இருக்கிறதால இந்த கம்பெனிஸ் ஆர் நாட் ரெக்ரூட்டிங் த அமெரிக்கன்ஸ் அண்ட் த இந்தியன்ஸ் ஆர் இந்தியன்ஸ்னு சொல்லலை, H1B பீப்புள். இது வந்து சிஸ்டம் இல்லையா? இதை வந்து ப்ரிவைலிங் வேஜுமே அந்த லோக்கல் கவுண்டி தான் டிசைட் பண்ணுது. அப்போ வந்து குறைவாக கணக்கு காட்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பேச்சு தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஃபிக்ஸ்டு எவ்வளோங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அப்போ ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க 200Kக்கு தான் 200,000 டாலர்ஸ்க்கு தான் ஒத்துக்கிறாங்க.
அதை விட குறைவான சம்பளத்துக்கு ஒரு H1Bல ஒருத்தர் வர தயாராக இருக்கிறப்ப இவருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. ஸோ அவங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக இது செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இவங்க கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுதான் காரணம். நீ அவைலபிளா இருக்கிறனால தான் அந்த அமெரிக்கன்ஸை வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. 200,000க்கு வந்து அவங்கள போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு அப்படிங்கிறது தான். இதுல வந்து ஏமாற்றுதல் அப்படிங்கிற இடத்துக்கு நான் பார்க்கல. எனக்கு இதுதான் சிஸ்டம். இப்போ வரப்போற சேஞ்சஸ் எப்படி வந்து இட்ஸ் ப்ரப்போசல் இன் நாட் எட் டன் அப்படின்னா அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாங்க வந்து ஹையர் வேஜஸ் வச்சு தான் லாட்ரியில் எடுப்போம். இப்போ 130K ஒரு எம்ப்ளாயர் வந்து பே பண்றாரு இந்த பொசிஷனுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட செலக்டிவ்னஸ் வந்து கம்மியாயிடும். இதே சின்ன எம்ப்ளாயர் வந்து H1B எம்ப்ளாயிக்குமே வந்து 180,000 200,000 நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் அந்த லாட்ரி சிஸ்டமில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற ப்ரப்போசல். நீ வந்து 130K எல்லா ஜாப்ஸையும் எலிமினேட் பண்ணிவிடு. இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்கள விடுவோம், எந்த அளவுக்கு நம்ம இந்தியர்களை இது பாதிக்கும்? ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்களுக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த சாய்ஸுங்கிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அப்போ அப்படி இருக்கப்போ ஃப்யூச்சரில் இப்போ 130Kக்கு வர நீ 140 160 180 மட்டும்தான் நீ எடுக்கணும்னு சொன்னால் ஆக்சுவலாக நம்ம ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத இவங்க குறைச்சிப்பாங்க தானே. ஆமாம், இப்போது நிறைய பேர் வந்து கன்சல்டிங் கம்பெனிஸில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த H1B ப்ரோக்ராமு. அப்புறம் அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தே பிளேஸ் இட் ஆன் த கிளையன்ட்ஸ். ஒரு JP Morgan சேஸு இல்லை வந்து எல்லாம் வெல்ஸ் ஃபார்கோ இந்த மாதிரி எங்கேனாலும் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போது மெட்டாவோ கூகுளோ அமேசானோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 200,000 அவங்களோட சேலரி பேஸே அப்படி தான் 250,000 போட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க கொண்டு வரவங்க. ஆனால் அது ரொம்ப லிமிட்டட் இல்லைங்களா எல்லாரும் வந்து. ஸோ த H1B யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து ஸ்மாலர் சைஸ் கம்பெனிஸ் மீன்ஸ் லைக் ஒரு 200 எம்ப்ளாயி கம்பெனி 100 எம்ப்ளாயி கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்ய போகுது. அதுவும் இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இம்பேக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்களுக்கு சிக்கலுங்கிறத விட புதிதாக அமெரிக்காவுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பு குறையும், ரொம்பவே குறையும். இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால். ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? நான் வந்து ஏன்னா இப்போ நிறைய சீனியர் மோஸ்ட் அட்டர்னிஸ் டிஸ்கஷன்ஸ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து மோர் ஆஃப் வந்து இப்போ நர்சிங்லேயோ இல்லை மெடிக்கல் ஃபீல்ட்லேயோ இருக்கிறவங்க இன்னும் வந்து அதர் அட்டர்னிஸ் ஆர் ப்ரிப்பேரிங் லிட்டிகேஷனுக்குனே உள்ள அட்டர்னிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க இட் கேனாட் ஸ்டாண்ட். எப்படி பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து ஒரு இது வந்ததோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு எந்த விதமான தகவலும் தெரியலன்ற. ஏன்னா வந்து லீகலாக மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறதால இது கண்டிப்பாக வந்து லீகல் சேலஞ்சஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். இட் கேன் நாட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஒருவேளை இது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இந்தியர்கள் என்ன முக்கியமான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் நினைக்கிறீங்க? ஒரு 4 ரொம்ப முக்கியமான பிரச்சனை, இந்த 4 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நீங்கள் எதை அனுமானிக்கிறீங்க? H1B ஃபைலிங் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பி அப்ளைங் அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடும். அதாவது H1B வழியாக அமெரிக்காவுக்கு வேலைக்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையும், வாய்ப்புகள் குறையும். அப்புறமா வந்து இதுக்காகவே நிறைய கம்பெனிஸ் வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னே எடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, இங்கே வந்து வேலையை பார்ப்போம் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அதுக்கும் மேலே ரொம்ப வந்து இது வந்து ஒரு இன்செக்யூர் பிளேஸில் அவங்கள போடுது. அதுதான் ரொம்ப மென்டலி பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் அட்டர்னியாக ஒர்க் பண்ணாலும் அவங்க ப்ரொஃபைலை படித்தேன், யூ ஆர் அ மென்டர் அண்ட் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அது ஒரு சர்வீஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் H1B ரிலேட்டட் அப்படின்னா நிறைய ஃபேமிலிஸோட கனெக்டடாக இருப்பீங்க. அவங்க கிளைண்ட்ஸாக இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம் இல்லையா? குறிப்பாக இப்போ H4ல இருக்காங்க, அதாவது ஒரு டிபெண்டன்ட் விசாவில் ஒரு பெண் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். H1Bயில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, H1B ட்ரான்ஸ்ஃபரில் ப்ராப்ளம் வருங்கிறாங்க. இவருக்கு வந்து க்ரீன் கார்டுக்கான அந்த அப்ரூவலுக்கான ப்ராசஸ் வந்தால் தான் இவங்களுக்கே H1B வரும். இப்போ இந்த H1Bக்கே இவ்வளோ ப்ராப்ளம்னா நம்ம ஊர்லாம் இங்கே வர்றதுக்கு என்னென்னா ஒரு 2 பேரும் வேலை பார்த்தோம்னா ஏதோ சம்பாதிக்கலாம், ஊரில் வந்து கொஞ்சம் சொத்து பத்து சேர்க்கலாம் அப்படின்னு தான். பெண்களின் மனநிலை எப்படி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஒரு H4ல இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை எப்படி இருக்குது?
நீங்கள் நிறைய பேர்ட்ட பேசியிருப்பீங்களா? ஆமா. அதாவது நானும் H4ல தான் வந்தேன் நானு. 2001ல. ஆக்சுவலா நானு ஜஸ்ட் இப்போ என் ஹஸ்பண்ட் வரணும்னு சொன்னாங்க 99ல. அப்போ வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு பெரிய நான் இங்க வரணும்னு நெனைக்கலைங்க. அதுதான் உண்மை. இப்போ ரொம்ப பெருமையா சொல்றேன்லாம் இல்ல. ம். ஏதோ ஒரு இடத்துல ஏன்னா நான் ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டட். எங்க வீடா இருக்கட்டும், மாமியாரோட வீடா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு க்ளோஸா ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்ல வளர்ந்தவ. ஸோ அப்போ இவங்க வந்த உடனே கூட நான் என்ன நெனச்சேன்னா, 2 வருஷத்துல திரும்பி வந்துருவாங்க. நம்ம வர வேண்டாம் அப்படின்னு. அப்போ 2001ல நான் H4 விசால தான் வரும்போது, வேலை பார்க்க முடியாது நீங்க. ம். உங்களுக்கு டிரைவர்ஸ் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனோட நீங்க போகணும். ஒரு காலகட்டத்துலலாம் எப்படின்னா, எனக்கு அது என்னோட பெர்சனல்ல இருந்து தான் நான் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கும்போது, எனக்கு ரொம்ப ஒரு பாவப்பட்ட விசாவா தான் தெரியும். இவங்க நான் எப்படியோ வெளியில வந்துட்டேங்க கோபி. 2002ல எனக்கு H1B ஏன்னா லா பேக்ரவுண்ட் இருந்தது. ஆனா, இப்போ வரைக்கும் அந்த ஐடென்டிட்டியே லூஸ் பண்ணிட்டு, ஆனா இந்தியால ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க. ஏன்னா வேலை விசாவே கிடைக்காது. இவங்களுக்கெல்லாம் H1Bல வந்தவர் I-140ன்ற ஒரு டாக்குமெண்ட்ட ஃபைல் பண்ணி அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம் தான் வொர்க் பெர்மிட்டே H1Bக்கு H4க்கு வரும். H4க்கு கிடைக்கும். அதாவது I-140ங்கிறது கிரீன் கார்டு ப்ராசஸ ஆரம்பிச்சுட்டோங்கிறதுக்கான ஒரு தகவல் ஒரு இல்லையா? தகவல். ஆமா. அது ஒரு ஸ்டெப் அதுல. ம். பெர்மனன்ட் ஆரம்பிச்சு அது வந்த I-140 பிறகு தான் இந்த H4ல இருக்கிற ஒருத்தர் அந்த மனைவி டிபெண்டன்ட் வேலைக்கே போக முடியும். வேலைக்கே போக நான் முடியும். ஏன் இந்த கேள்வி முக்கியமானதா பார்க்குறேன்னா மேரி, ம். நான் இங்கே வரப்போ இந்த டிபேட் ஷோஸ் மாதிரி இல்லை இன்டராக்டிவ் ஷோஸ்லாம் நடத்துகிறப்ப நிறைய பெண்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுவாங்க. ம். ம். பின்னால் என்னன்னு போய் பார்த்தோம்னா, அவங்களும் அவங்க கணவரை போலவே எம்டெக் முடிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஊரில் நல்லா லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, H4லேருந்து H1Bக்கு போகணுங்கிற இடத்துல இருப்பாங்கல்ல. இப்போ இவர்களுடைய கனவுகளும் பிளான்ஸும் எந்த தடுமாற்றத்தில் இருக்குது? அவங்களுக்கு ஒரு நான் பார்த்துருக்கேன். ப்ராக்டிகலாவே பார்ப்பேன். எப்படின்னா, என்னோட ஆஃபீஸ்ல இந்த H4 EAD கார்டு வந்திருக்கும்போது வாங்க வருவாங்க. நான் ஆஃபீஸ்லயே சொல்லுவேன். யாரு கார்டு வாங்க வந்தாலும், நான் போய் ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசுவேன். எவ்ளோ பிஸியா இருந்தாலும். என்னோட மனசார பேசுவேன். எப்படின்னா, ஒரு 4 வருஷம் இருந்துட்டு, போதும் இதுக்கு மேல மத்தியானம் என்ன சாப்பாடு பண்ணுவேன், நைட் அது தப்பா சொல்லல. ஆனா, உங்களோட ஐடென்டிட்டிய அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அத விட முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ஒரு ஃபேமிலியோட நான் ஜர்னி பண்ணேன். அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் நெறைய அதுவும் நான் தமிழ் கம்யூனிட்டியோட அவங்கள்ல ஒருத்தர் தான் நானு. மேரிய அவ்ளோ ஒரு அன்பா என்ன பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலி இது நடந்த இன்சிடென்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நெறைய சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நெறைய பண்ணாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்து இங்க ஒரு 3, 4 வருஷம் அந்த பொண்ணு வேலை பார்க்காம, அவங்களுக்கு உள்ளார இருந்த ஒரு சின்ன சண்டைகள்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கோவத்துல எப்ப பார்த்தாலும் நீ சண்டை போடுற. ஒரே காரணங்க கோபி. ஃப்ரஸ்ட்ரேஷன், வேலை இல்ல. ம். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நாள் முழுசும் இங்க வெதரும் இப்படி இருக்கு. ஒரு நாள் அழுதுட்டு இருக்கோம், இப்படி இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்றோம், ஏதோ 2 பேருக்குள்ள வாக்குவாதம். 2 1/2 வயசு குழந்தை. அவர் நீ என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறன்னு, ஹி கமிட்டட் சூசைட். ஹி கமிட்டட் சூசைட். அத உள்ளார போய் இந்த பொண்ணு பார்த்துட்டு, ஷி கமிட்டட் சூசைட். ஓ காட்! நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி குடுத்து அந்த குழந்தைய சித்தியோட அனுப்புன ஓ யா இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் இருக்குன்னு 1 1/2 நினைக்கிறேன். வருஷம் முன்ன. ஆமா. அதுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓ அப்படியா? என்ன கூப்பிட்டு சொல்றாங்க. அது ரொம்ப வருத்தத்தோட நான் பண்ணேன். எனக்கு அத அக்செப்டே பண்ண முடியல. இன்ன வரைக்கும் நான் யோசிச்சு பார்ப்பேன். எந்த காரணத்தினால இப்படி ஒரு குடும்பம் அது தப்பு. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி இட்ஸ் நாட் அபவுட் விசாங்கிறத விட என்ன பண்ண போறோன்ற அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு H4 விசா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகாம வந்துடுறோமோ, ம். ஏதோ ஒரு H1Bல போறோம் அப்படிங்கிற ஒரு US போறோம், ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் வராம, H4ன்ற ஒரு விசால வரும்போது அவங்க கோ த்ரூ பண்றது. ஸோ இதுல இட்ஸ் நாட் லைக் நெறைய பேருக்கு விமன் தான் அதுல வராங்க. டிபெண்டன்ட்டா வராங்க இல்லையா? என்கிட்ட கூட கேட்பாங்க, ஆஃபீஸ்ல 90% விமன். நான் ஃபெமினிஸ்ட் இது அதெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம். ஸோ நான் அந்த ஜேர்னில நம்ம இங்கேருந்து இருந்துட்டு எம்டெக் நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில அது இதுவும் பண்ணிட்டு இங்க இந்த இடத்துல உட்காந்து ஒரு சர்வைவல்ல இருந்துட்டு என் ஐடென்டிட்டியே இல்லைன்னு பார்க்குறது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக H1B ஸ்ட்ரகிளை பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப ம். H4ஓட இமோஷனல் ட்ராமா ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசா இருக்கும். அப்போ ஆக்சுவலாக இப்போ இதில் இன்னொரு சைடு வரேன். நான் படித்து தெரிந்ததுலேருந்து இது ம். கேள்வி என்னன்னா, இப்போது H1Bயில் ஒருத்தர் இருக்கிறாரு. ம்.
அவருடைய எம்ப்ளாயர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவார் இல்லையா? H1B வந்து 6 ஆண்டுகள் வந்து வேலிட் இல்லையா? ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயர் நினச்சாருன்னா ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ ஒரு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண பிறகு அந்த I-140ங்கிறது எவ்வளவு நாளில் ஜெனரேட் ஆகும்? அது டிபெண்ட்ஸ். இப்போ வந்து பெர்மன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ இருக்கிற இடங்கள்ல இருக்கிற டேர்ம்லாம் பார்த்து பாசணும்னா க்ரீன் கார்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல தான் எம்ப்ளாயி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் இங்கே இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த I-140 வர்றதுக்கு மினிமம் 4 வருஷம் ஆகிடும். ஆரம்பித்து ஒரு 3 வருஷமாவது ஆகும். இப்போ மேரி கென்னடி மாதிரி படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு, ஓகே, இப்போ உங்க 6 வருஷம் என்ன பண்ணுவாங்க? 4 வருஷம் 5 வருஷம் பெரிய ஸ்ட்ரகிள் தாங்க. அப்போ அப்படி பார்க்குறப்ப ஒரு பக்கம் H1B பிரச்சனை, இன்னொரு பக்கம் H1B ப்ராப்ளம் இருக்கப்போ க்ரீன் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த H4ஸ்க்கான வேலைவாய்ப்பு என்ன ஆகும்? ஏன்னா நம்ம குடும்பங்கள் வந்து அமெரிக்காவுக்கு குறிப்பாக, இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து கணவர் மட்டும் அங்கே இருப்பார், குடும்பம் இந்தியாவில் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும். அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த வாய்ப்பு நம்ம ஆட்களுக்கு கிடைச்சது. என்னென்னா 2 பேரும் படிச்சிருப்பாங்க, 2 பேரும் வேலைக்கு போகும் தகுதியோடு இருப்பாங்க. அப்போ ஃபேமிலியாக அங்கே வந்திருப்பாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா H4ல் இருக்கக்கூடிய படித்த ஒரு பெண் ஒரு H1Bங்கிற இடத்த நோக்கி நகரத்துக்கான காலம் ரொம்ப ஆகும் போல் இருக்கு. ஆமாம். இப்போது இன்னொன்று இருக்குது. இப்போது அட்லீஸ்ட் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ H4லே வந்துட்டா கூட எப்படியும் தடுமாறி H1B ஃபைல் பண்ணுற கம்பெனிக்காவது போயிடுவாங்க. மற்ற நான் ஐடி ஜாப்ஸ் இருக்குது பாருங்களேன், அவங்களோட ஸ்ட்ரகிள் இன்னுமே அதிகமானது. இப்போ என்னோட லீகல் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பார் எக்ஸாமை வந்து எடுத்து தான் ஆகணும். பிள்ளைங்களை வளர்க்கும் போதுமே வந்து வளர்க்குற பொறுப்புகள் எல்லாம் இருந்தாலும், இப்போ ஹஸ்பண்ட் வந்து இஸ் லைக் வந்து ஒரு கேரியர் பர்சன், ப்ளஸ் அவங்க தான் H1B. ஸோ அவங்க அந்த ஜாபை தற்காத்துக்கணும்ல. ஏன்னா ஜாப் இல்லைன்னா 2 மாசத்துக்கு மேல இங்க இருக்கக்கூட முடியாது. 60 நாள் தான் அதிகபட்சம். இருக்க முடியும். அப்போ நீங்க வந்து அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க வேலையை பாருங்க, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க. அப்போ இவங்க நான் ஐடி ஜாப்ஸ் இருக்கு பாருங்களேன், அது வந்து அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி H1B ஃபைல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க எங்கே போய் ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. இதுலேயே காலங்கள் ஓடிட்டே இருக்கும். 4 வருஷம் இருப்பாங்க, 6 வருஷம் இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போதுமே பார்த்தேன், பிள்ளைங்கள வளர்த்து விட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஸ்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த EAD கார்டு வரும்போது நான் சொல்வேன்ல, இந்த விமன் ஆண்டர்ப்ரனருக்கு நான் வந்து ஐ சியர் தெம், ஐ செலிப்ரேட் தெம். அவங்க ஒரு இடத்துல நான் இப்போ கூட சொன்னேன், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆர்ட் டீம்ஸ்னு ஒரு இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து எனக்கு EAD வந்துடுச்சு, ஐம் ஜஸ்ட் அ ஃபோட்டோகிராஃபர் நான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எடுக்கிறத நான் ரசித்து பார்த்துட்ருக்கேன். ஏன் தெரியுமா? அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் போய் தனியாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன், அம்மா இதை விட்டுறாத, இது காசு பற்றின இடம் இல்லை, இது நீ வரணும் அப்படின்னு. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சியர் தெம், செலிப்ரேட் தம் தான். ஏன்னா அதை பார்த்து இருக்கேன் நான். ஐயோ இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேனே, அவங்க விட்டுட்டாங்களே. ஏன்னா அந்த என்னோட ஸ்ட்ரகிளை அவங்களோட பார்க்குறேன் நான். ஐயோ இவங்களுக்கு இன்னொரு இடத்துல கொடுத்துருந்தா வேற மாதிரி வந்திருப்பாங்களோ, வேற ஒரு இடத்துல சாதிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு ஒரு கிளாரிட்டி, இப்போது ஒரு கணவருடைய H1Bக்கு வந்து க்ரீன் கார்டுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்தா தான் அந்த H4ல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமா? இல்லை இப்போ ஒரு ஐடி படித்த வந்தவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியும் H1B வாங்கலாம். தனிப்பட்ட முறையில் வாங்கலாம். ஆனால் அதுக்கு கோட்டா சிஸ்டம் இருக்குது. இதில் செலக்ட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். வருஷத்தில் வந்து இவங்க ஃபைல் பண்ண வேண்டிய நேரங்களே வந்து பார்த்திங்கன்னா February Marchல தான் அந்த கோட்டா இருக்குது. ஸோ ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து 25% 30%ல் இவங்க ஃபஸ்ட்டு கம்பெனி செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இவங்க அதில் வந்து கம்பெனிஸ் வந்து எடுத்து வரணும். 30% தான் உங்களுக்கு ஆவரேஜ். ஸோ இட்ஸ் வெரி லிமிட்டட். ஆமாம். ஓகே. மற்ற கேஸ் எல்லாத்துலேயுமே, ஐடி இல்லாத இது எல்லாத்துலேயுமே கணவருடைய க்ரீன் கார்டை பொறுத்து தான் இவங்களுடைய ஃபியூச்சரே இருக்குது. ஆமாம், கரெக்ட். ஓகே. விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஏன்னா அந்த ஒரு H1B கிடைக்கிற அந்த காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் யாருக்கோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. ஓகே, நீங்களும் ரொம்ப ஒரு அஃப்கோர்ஸ் ஊரில் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஹர்ட் தட் யுவர் ஃபேமிலி ரன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல் ரைட். நீங்கள் பள்ளிக்கூடத்தை தான் நிர்வாகம் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லிங்க நான்லாம் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு கிடச்சிருச்சு H1B அப்படின்னு.
ஏன் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி ஹியர்? எங்கள் அப்பா வந்து ஹெட் மாஸ்டரு. அப்போது அப்பா வந்து என்னை வந்து ஒரு சின்னதாக இருக்கும்போது ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் அம்மாவும் டீச்சரு. அப்போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஹெட் மாஸ்டர். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் ரொம்ப சின்சியரான ஒருத்தவங்க, அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. அப்போ என்னை கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஸ்கூட்டரில். நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், அம்மா பின்னாடி இருப்பாங்க. அதாவது அந்த ஊரில் ரெட் ஹில்ஸில் வந்து நாங்கள் போகும்போது அத்தனை பேரும் அவங்களுக்கு சொல்கிற வணக்கமோ ஏதோ அப்போ வந்து நான் நினைப்பேன், அப்பா மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து ரிஜிஸ்டரான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா அதை வந்து அப்புறம் லீகல் கேரியரை எடுத்ததுக்கு அப்புறமாவும் இங்கே வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்மளால் ஆனாலும் அதை விட்டுறக்கூடாதுன்ற இடத்துல ரொம்ப ரொம்ப அதை என்னோட ஜேர்னி பண்ணவங்க, என்னோட காலேஜ் மேட்ஸ் அவங்களால பண்ண முடியல ஆக்சுவலாக அந்த லீகல் கேரியரை வந்து. ஏன்னா அந்த பார் எக்ஸாம் இஸ் வெரி டஃப். ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. இப்போது ஒரு இடத்துல நான் வீட்டில் இருந்தாலும் சமையல் பண்ணவோ இல்லை ஃபேமிலியை பார்த்துக்கவோ பிள்ளைங்களை வளர்த்துட்டோ அதுக்கப்புறம் இந்த 18 சப்ஜெக்ட் எக்ஸாம் இஸ் நாட் ஈஸி. அவங்க பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் நினைப்பேன், என்னோடய ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சது அந்த H4ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அவங்களுக்கெல்லாம் ஏடி கொடுத்தோடனே ஐ நீட் தெம் டு கம் டு அ பிளேஸ் வேர் ஐடென்டிட்டி கேன் பி எஸ்டாப்ளிஷ் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேங்க கோபி. 100% அதில் வந்து நான் பார்த்து இவங்களுக்கு இதை கொடுக்கணும், ஒருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்த கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அது ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ நான் வந்து நிறைய பேரை பார்க்கும்போது இட் வாஸ் நாட் ஈஸி டு பி அன் விமன் ஆண்டர்பிரினர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னோட நம்ம எல்லா இடங்கள்லையும் அந்த ஸ்ட்ரகிளை நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஆரம்பித்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா. இப்போ வந்து தெர் ஆர் திங்ஸ் நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி கூட நிறைய இடங்கள்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ஆர் மென் ஆர் தேர் பிஹைண்ட் தேம். அவங்க ஃபேமிலி நிறைய சேஞ்சஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில். ஏன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஊருக்கு வரும்போது இதை இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோஷியல் மீடியா இப்போ உங்களை மாதிரி இருக்கவங்களாம் எவ்வளோ, நான் பெரிய நீயா நானா ஃபேன் இல்லை அப்படி சொல்லுவதில்ல. உங்களோட ஒரு இடத்துலையும் நான் வந்து அதை பார்க்குறேன். நீங்கள் பேசுகிறதுல வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி இருப்பேன் நான். ஏன்னா அது பெரிய ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரென்த்து. அது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படி இருந்தது. ஸோ இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ நேற்று கூட நீங்கள் சொன்னீங்கல்ல, பெண் வந்து அப்ரூவ் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடுவா, ஆனால் ஆண் வந்து ஸ்ட்ரகிள். அது என்னோட இப்போது 2001 நான் வந்தேன், ரொம்ப கழிச்சு தான் வந்தேன் நான். ஸோ வேண்டான்னு நினச்சா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ வந்துரு, நம்ம ஒரு எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தில் போயிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்தோம். அப்புறம் 2004ல் வந்து எங்களுக்கு அப்போல்லாம் வந்து க்ரீன் கார்டு உங்களுக்கு வரலைன்னா நாங்கள் திரும்ப போகணும். இந்த 6 வருஷம் தான் இருக்க முடியும். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி முதல்ல நாங்கள் போகிடலாம் சென்னைக்கு அப்படின்னும்போது எங்களுக்கு அப்போ வரல. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து நான் வந்து சென்னைக்கு போயிடலாமா அப்படின்னா சரிண்ணா. அப்போது இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூகேயில் இருக்கான், அவன் வந்து சொல்கிறான், நான் அங்கேயுமே ஹீஸ் அ வெரி ஹைலி அச்சீவ்டு கேரியர் பர்சன் கெனடி மை ஹஸ்பண்ட். ஸோ அங்கே வா, உனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னால் இன்னொரு ஊரில் போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முடியாது. ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோமோ அதே நேரத்தில் த விமன் கேன் ஆல்சோ டிசைட். இன்னொரு இடத்தோட சிக்கல்கள் எனக்கு புரியும், நான் இன்னொரு இடத்துக்கு நான் வரல, என்னை கொண்டு போய் சென்னையில் விட்டுருங்க, நான் ஒரு வாழ்க்கை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போது இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கே வரும்போது எனக்கு அந்த நிறைய இடங்கள்ல வந்து அதுவும் பீயிங் அன் இமிக்ரேஷன் அட்டர்னி என்னென்னா, ஸோ த மென் டாமினேட்டட் ஃபீல்ட் தான் எங்களோட கிளையன்ட்ஸ். அப்போது அங்கே போகும்போது ரொம்ப ரொம்ப அதை ஓவர் கம் பண்ணி தான் நான் வருவேன். என்னோட கான்ஃபிடென்ஸு, எஜுகேஷன் சப்போர்ட்டட் மீ. அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப என் 3 கேர்ள்ஸ் வீட்டில், தம்பி இருக்கான், தம்பி நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஸ்கூல் இருக்குது. அப்பா வந்து ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான். அவங்க கொடுத்த தைரியம்,
ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் ஓவர் கம் பண்ணி வருவேன் நான். போகும்போது ரொம்ப யோசிப்பேன். 500 மென்னுக்கு நடுவுல ஒரு 3 நிமிஷம் நான் பேசணும். ஒரு சில இடங்கள்லலாம் கூட யோசிச்சுட்டு போவேன். அப்பா கிட்ட கூட சொல்லுவேன். என்னப்பா சொல்றது? அவங்களோட அட்டென்ஷன எடுக்கணும். தீஸ் மென் ஹேவ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அவங்க வர்றதே எப்படின்னா, அங்க வந்து அவங்களோட சக்சஸ பத்தி தான் பேச போறாங்க. அதுதான் ஷேர் பண்ண வராங்க. இமிகிரேஷன பத்தி கேட்க போறதில்ல. இமிகிரேஷனுக்கு ஹெச்ஆர் வச்சிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி 5 நிமிஷத்துல அவங்களோட அட்டென்ஷன் எடுக்கிறது? ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு சொன்னேன், "ஐ டர்ன் 50 திஸ் இயர்னோனே" எல்லாரோட அட்டென்ஷனும் வந்தது. வேற வழி இல்லல்ல. யூ நீட் டூ கெட் தேர் அட்டென்ஷன். அந்த மாரி அத வந்து நான் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் சேலஞ்சஸா தான் பார்க்குறேன். ஒரு இடத்துல ஒருத்தர்லாம் என்ன கூப்பிட்டு அந்த ஏர்லி இயர்ஸ்ல சொல்றாரு, வந்து நான் வந்து ஒரு ப்ரேயர்ல இருக்கிறனால என்னால ஃபோன் எடுக்க முடியல. ஏதோ ஒரு இந்த சிச்சுவேஷன் தான் எனக்கு பண்ணாரு. அப்போ எடுத்தோனே அவரு சொன்ன வார்த்தை எப்படின்னா, "திஸ் இஸ் ஆல் ட்ரூ." ஏன்னா நீங்க கேட்குறீங்கல்ல, நீங்க வந்து ஐ ஃபீல் யூ வில் கேரி இட் டூ அதர் பிளேஸஸ் அப்படிங்கிறதுக்காக ஆஸ் அ விமன் நான் ஷேர் பண்றேன் நானு. அப்போ எடுத்தோனே என்கிட்ட சொல்றாரு, "உன்ன வந்து நான் வந்து உன்னோட பிசினஸ்க்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். உன்ன பெரிய ஆளாக்கணும்னு நெனச்சேன். 3 தடவ நீ ஃபோன கூட எடுக்கலல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதோட நிறுத்தியிருந்தா கூட நான் வந்து வேற ஒரு பிசினஸ் அப்போ அப்போ ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை. எப்படின்னா, "நீ ஒரு விமன்" அப்படின்னு சொல்லும்போது, நான் உடனே ரொம்ப காமா சொன்னேன் நானு. நான் யார நம்பியும் நான் பிசினஸ்க்கு வரல. யார நம்பியும் எனக்கு கடவுள நம்பியும், என்னோட படிப்ப நம்பியும் நான் இருக்கேன்னு சொல்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. எத்தன பேரால அத முடியும்னு நான் நெறைய நேரங்கள்ல யோசிப்பேன். அதனால அன் அன்கண்டிஷனல் சப்போர்ட் நான் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினர் மேல வரும்போது குடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவா, முடிவா இருக்கேன். ரொம்ப இன்டென்ஷனலா, பர்ப்பஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன் அத. நான் பார்த்தேன். நான் உங்கள பத்தி அ அ இன்டர்நெட்ல படிச்சப்போ வந்து பேஷனேட்லி டூயிங் தட் அப்படின்னு அதுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு குடுத்துருந்தாங்க. நான் ஐ வாண்ட் டூ ஆஸ்க் யூ அபவுட் இந்த F1 விசா. ஏன்னா அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் மாரி அது ஒரு பெரிய பரபரப்பா ஓடுது. இந்த H1B இஷ்யூ வந்தப்போ வந்து திடீர்னு பார்த்தா ஓவர் த நைட் வந்து உன் மேல கேஸ் இருக்கு. உன் மேல இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸோட விசா கேன்சல் பண்ணப்பட்டதாக சொன்னாங்க. ஆனா எப்படி வந்து இங்க H1Bக்கு நெறைய இந்தியர்கள் வருகிறார்களோ, தமிழர்கள் வருகிறார்களோ, அதுபோல பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை நெறைய. அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு இதுவும் உண்டு. அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு. 2 மாரி இருக்கு. உயர்கல்வி அமெரிக்காவில் நன்றாக இருக்கும் என்பது ஒன்று. இன்னொன்று அது ஒரு கௌரவ அந்தஸ்து அப்படின்னு ஒண்ணு. இப்ப இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? இவங்களெல்லாம் எதற்காக திடீர்னு உங்க விசா கேன்சல்டுன்னு சொன்னாங்க? அதாவது பழைய ரெக்கார்ட்ஸ வச்சு சொல்ட்டாங்களா? ஆக்சுவலா அது வந்து ஒரு மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் த சிச்சுவேஷன் தான். ஆ. எல்லாம் அவங்க பிளான் பண்ண மாதிரி தெரியல. இல்ல ஒருவேளை இப்போ இந்த 100,000 ஃபீ மாதிரி ஒரு 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 கேயாட்டிக் பிளேஸ கிரியேட் பண்ணணுங்கிறது இடத்துல இருந்தா தெரியல. ஏன்னா F1 விசாவும் இதே மாதிரி ஆன ஒரு இடத்துல தான் இருக்கு. நெறைய அப்யூஸ் பண்ணப்பட்ட விசாஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா F1 விசால வர்றவங்க வந்து நம்ம பீப்பிள்க்குமே அது ஒரு அவேர்னஸ். எந்த காலேஜுக்கு போறீங்க, ம். அதோட ரெப்புடேஷன் ஆஃப் த காலேஜ் மேட்டர்ஸ் ஃபார் யூ. ஸோ வர்றவங்களுமே இன்னொன்னு என்னன்னா, ஏதோ ஒண்ண படிக்கணும்னு அதாவது ஒரு யுஎஸ்க்கு போகணுன்ற இடத்துலேருந்து வர்றவங்க நெறைய பேர் கிடையாது. ஃபேமிலி லோன வச்சு ஒரு எதிர்காலத்த நோக்கி அப்படி வந்தவங்க தான் நெறைய பேரு ஆக்சுவலா வந்து வர்றவங்க தான் நெறைய பேரு. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க பர்ட்டிகுலரா வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்போட வர்றவங்க தான். ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிறணுன்ற ஒரு ஆதங்கத்துல வந்துடுறாங்க. F1 கிடைச்சு ஒரு லோனுக்கு சப்மிட் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி. ஆனா வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள வந்து பெரிய விதத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்றது கிடையாது இவங்க. எப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு அம் அ சின்ன சின்ன காரியங்கள். அதாவது F1 விசால வர்றவங்க வந்து கண்டிப்பா ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணணும். ப்ளஸ் அந்த ஸ்கூல் அப்ரூவ் பண்ணணும். இது எல்லாமே மீறி இவங்க எங்க வேலை கிடைக்குதோ அந்த அந்த டைம் பீயிங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பண்ணிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ, ஒரு கடையிலயோ, இல்ல ஒரு கிராசரி ஷாப்லயோ இவங்க போய் வேலை பார்க்கும்போது, ஏதோ ஒரு இடத்துல இவங்கள பார்த்துட்டாங்க. லோக்கல் லைக் ஏஜென்சிஸ், பாய்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல ஒருத்தர் பார்த்தா கூட, இவன் ஃப்ரெண்ட் அவங்களோட ஃபோன் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரில வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓ! இவ்ளோ பண்ணுவா இவ்ளோ இவ்ளோ நடக்கும்.
ஆனால் இது தெரியாமல் ஏதோ அவருக்கு இங்கே ஒரு $1 கூடன்னு போய் வேலை வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கறது இதெல்லாத்தையும் பண்ணும்போது இவங்களோட ஃப்யூச்சரே ஒரு கொஸ்டனபிள் பிளேஸ். இவங்க அதை ரியலைஸே பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா நடுவில் ஏன் விசா கேன்சலேஷன் ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஏஐ வச்சுட்டு இப்போ என்னென்ன சின்ன 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 காரியங்கள் அவங்க மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பீடிங் டிக்கெட்டு இல்லை ஏதோ ஒரு வயலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அவங்க எல்லாரோட விசாவும் ஒரு லைக் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் திங்ஸ் ஹஸ் பீன் கேன்சல். இப்போ விசா கேன்சலேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடாக வந்து அரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் கேன்சல் பண்ணுவாங்க. அது யாருக்குனாலும் நடக்கும். அது நான் இமிக்ரெண்ட்ஸ்க்கு ஆர் இந்த வெரி ஹை அவங்களோட கான்சிக்வன்சஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கினவங்களுக்கு கூட விசா கேன்சல் ஆச்சு. பட் ஆனால் தே ரீஇன்ஸ்டேட்டட். ஆனால் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் தான் அது இருந்தது. ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம F1 ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிற விஷயங்கள் என்னன்னா ஒரு ரெப்யூட்டபிள் காலேஜஸாக பாருங்க. எனக்கு பாயிண்டர்ஸாக சொல்லுங்களேன் மேரி, எனக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். வந்த இடத்துல அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவை நம்ம பார்த்துக்கணும்னு பசங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லீகல் அல்லது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையை தரும்னா F1இல் வரக்கூடியவர்கள் அமெரிக்காவில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற 5 முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். என்னென்ன செய்யக்கூடாது? F1ல உள்ளார வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டடீஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரையாரிட்டி. அதில் எந்த விதத்துலையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிரெடிட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். 15 கிரெடிட்ஸ் ஒரு காலேஜ் வந்து எடுத்து நீ பாஸ் பண்ணணும்னு சொன்னால் அதை பாஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் அதில் வந்து இல்லை நான் இதை எடுத்துட்டு இதில் இன்னொரு காலேஜுக்கு ஸ்விட்ச் பண்ண பார்க்குறேன், இது எந்த விதமான இது ஒரு வேலை பார்க்காதீங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அன் ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க, கேம்பஸ் ட்ரைனிங்கில் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ கேம்பஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அது இல்லைன்னா அது வந்து ஸ்கூலோட அசோசியேட் ஆகிருக்கிற வேலைகளை தான் பார்க்கணும். அது இல்லைன்னா நீங்கள் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னா இப்போ சும்மா ஒரு KFCலேயோ மெக்டிலேயோ போயிட்டு பார்த்து பண்ணக்கூடாதா? ஆனால் ஊர்லலாம் சாதாரணமாக சொல்கிறாங்க, அங்கே போனால் நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்க்கலாம், ஹோட்டலில் வேலை பார்க்கலாம், ஃபுட் ஜாயின்ஸில் வேலை பார்க்கலாம். அப்படி பண்ணக்கூடாதா என்ன? பண்ணவே கூடாதுங்க கோபி, 100% வேலை பார்க்கக்கூடாது. அப்போ எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு இப்போ வந்து ஒரு அவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எங்கே அப்ரூவ் பண்ணப்படுது, எங்கே வேலை பார்க்க அனுமதி உண்டு? ஒரு வருஷம் நீங்கள் ஒரு காலேஜில் என்ரோல் ஆனதுக்கப்புறம் சிபிடின்னு கரிக்குலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு ஒரு கொடுப்பாங்க. அது வந்து கேம்பஸோட அசோசியேட் ஆனதில் இருக்கிற இடங்கள்ல இப்போ ஐடியில் ஜாப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரிலேட்டடாக அந்த இடங்கள்ல இல்லை அதோட இப்போ ஐடி கம்பெனிஸில் அந்த லொக்காலிட்டியில் அப்படி தான் வேலை இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணலாம். கண்டிப்பாக அதுதான் அது சிபிடி. ஆனால் இப்போ அமெரிக்காவில் நான் வெளியாளாக கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எனி ஃபுட் ஜாயின்ஸ் தேர் ஒர்க்கிங். இப்போ இவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? அதுதான், அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் அப்யூஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடாது. ஓபிடின்னு ஒரு இப்போ இன்னொன்று கேட்குறேன்னா, சாரி ஃபார் இன்டரப்டிங் யூ, ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வர்ற பசங்களுக்கே இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கேருந்து வரையில் இருக்க இவங்க வச்சுருக்க சேஃப்டி நெட்டில் ஒன்று என்னன்னு கேட்டால், அங்கே போயிட்டு பாக்கெட் மணிக்கு நீ சம்பாரிச்சிக்கலாம்ப்பா குறைஞ்சபட்சம்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம இங்கே எங்கே பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியுதுல்ல, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார்? இவங்க வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வேலை செய்யக்கூடாது. ஆனால் செய்கிறாங்க. ஓ, இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஓகே பண்ணலான்னு பண்ணுறது தான். ஆனால் சட்டப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாதுனாலுமே வந்து எனக்கு ஒரு தேவைக்காக அந்த பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி பண்ணுறாங்க, ஒருவேளை அது தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸை உண்டாக்கும்? எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பெரிய கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஒரு வாரம் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டாங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க, கிராஜுவேஷனுக்கும் காலேஜ் முடித்ததுக்கும் ஒரு 2-3 வாரம் கேப்பில் வந்து ஒரு பையன் ஊருக்கு போகிறான். அவன் ஒரு கிராமத்துலேருந்து, ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கிராமத்துலேருந்து வந்த பையன், ஜஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன், கிராஜுவேட் ஆகிட்டு வேலையும் தயாராக இருக்குது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு உண்டான வேலைகளும் இருக்குது, ஓபிடின்னு ஒரு கார்டு இருக்குது, அதை வச்சு அந்த கம்பெனிலே அவன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அவன் ஊருக்கு போயிட்டு உள்ளார வரும்போது சிகாகோவில் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அவனோட ஃபோனு செகண்டரி இன்ஸ்பெக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களை உள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்கள வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த, எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் பதறிடுறான். அப்புறமா எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? இட்ஸ் வெரி இன்டிமிடேட்டிங் டு பி அட் ஆஃபீஸரோட பேசுகிறதெல்லாம். ஏன்னா நானே பேசுவேன், இந்த மாதிரி போர்ட் ஆஃப் என்ட்ரியில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது
என்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க. மேம், I'll say like I'm an attorney sir, I need to talk, some of them has been held up on the secondary inspection அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எனக்கு தெரியும் எப்படி பேச போகிறான்னு. ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கூட எனக்கு இருக்காது. ஏன்னா எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. உங்களுக்கே இருக்காங்க உள்ளே உட்காந்துருக்கவனுக்கு அவனுக்கு எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியாது. மணிக்கணக்காக உட்கார வைப்பான். இவங்க ட்ரெயின் ஆகி மென்டலி வீக் ஆகி என்னை விட்டு தள்ளு, ஊருக்கு போகிறது ஆமாம் அப்படிதான் அந்த ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு வருவாங்க. இவங்க கேட்பாங்க இந்த மாதிரி. அப்போ இவங்க கிட்ட கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ அவன் சொல்கிறான், நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன்னு. தே கேன்சல் த வீசா, தே சென்ட் ஹிம் பேக். அவனுக்கு கிராஜுவேஷன் கிடையாது. இங்கே வந்த காசுக்கு என்ன தெரியுமா, அவங்க கூகுள் மேப்பில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆப்பிள் மேப்பில் இவன் டெய்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ஒரு சேவ்டு டீட்டெயில்ஸில் இருக்கு. கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றம் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அது தப்பு இல்லைங்களா கோபி? வேலை பார்க்கக்கூடாது. இல்லை அது தப்பு தான். நீங்கள் சொன்ன பிறகு சட்டப்படி இது இல்லைன்னா தப்பு தான். ஆனால் ஒரு பொது பார்வையில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 1 ஹவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம், கனடாவில் 1 ஹவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் தான் சாதாரணமாக சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடாது. அந்த கல்லூரியோடு அங்கீகரிக்கப்பட்ட அவர் துறை சார்ந்த இடத்துல பணி செய்யலாம். ஓகே, வேற என்ன செய்யக்கூடாது மாணவர்கள் F1 விசாவில் வரும்போது? இது as simple as suchன்னு சொல்லலாம். ஒரு கார்டு ஒரு அவங்களோட ஸ்கூல் கண்டினியூஸாக அந்த சர்வீஸ் ப்ரோக்ராம்னு இருக்குது. ஒரு ஓபிடி கார்டு வரும்போது அதுக்கு முன்னாடி இவங்க இத்தனை நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணுன்ற டேஸ் இருக்குது. அதை விட்டுடுறது. அதை விட்டுட்டு என்னோட ஸ்கூல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேஸ்லேருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நாளாக கோவப்படுவேன். ஏன்னா என் பசங்களே சொல்லும், நீ என்ன அட்டர்னியா இல்லை அம்மா மாதிரியே திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆதங்கம், ஒரு கோவம் இல்லை. ஆமாம், ஒரு கேர்லெஸ்னஸ்னால அந்த பையன் கடை வாங்கி அனுப்பியிருப்பாங்கல்ல. நம்ம ஃபேமிலியை யோசிச்சு பார்க்குறோம்ல, எப்படிடா இவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வரதுன்னு. இன்னொன்று, இப்போ ஒரு சின்ன என்னோட கிளைண்ட் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு. எப்படின்னா ஒரு ரூம்மேட் யாருக்குள்ளாரையே ஒரு சின்ன பிரச்சனைகளில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், காசு தராமல் விட்டுருக்கான். ஸோ அந்த ரூம்மேட்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவனை நம்ம ஊரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காரில் வச்சு அவனை, அதாவது வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. காரில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இவன் எனக்கு பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் உள்ளார கொண்டு வந்து வச்சோடனே அவன் என்ன தெரியுமா இவங்க மேலே சார்ஜஸ் போட்டான், நீ ஃபோர்ஸ் பண்ணி அப்டெக்ட் பண்ணி நீ கூட்டிட்டு வந்த, யூ ஆர் அண்டர் கிட்னாப் சார்ஜஸ்ன்னு சொல்றான். ஆக்சுவலா அதானே அதுதான் ஃபோர்ஸ்ட் அப்டெக்டட்ல. அப்ப இந்த மாதிரி முரட்டு வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே, நான் டியூஐ கேசஸ் எல்லாம் அங்கே கோபி, அதாவது குடும்பங்கள் எல்லாம் நிறைய நான் பார்த்துட்டேன். அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணும்போது வருத்தம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதாவது ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் வே ஆஃப் டூயிங் தான். நான் எதையுமே நான் தப்பாலாம் சொல்லலை. இது காமன் ஆயிடுச்சு இப்போ சோஷியல் இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அது சொல்லலை. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு நான் இமிக்ரெண்ட் வீசாவில் இருக்கும்போது இதை பண்ணக்கூடாதுன்றது ஒரே ஒரு டியூஐ உங்களுக்கு உங்களோட ஹோல் லைஃப். டியூஐ அதாவது ட்ரங்கன் டிரைவா? ஆமாம், ட்ரங்கன் டிரைவிங் தான். அதான் டியூஐ. அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ், டிரைவ் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். குடிச்சிட்டு ஒரு தடவை வாகனம் ஓட்டி மாட்டுனா முடிஞ்சுது. அதாவது முடிஞ்சது. அவங்க கேரியர் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி 3 வாரமா 4 வாரமா ஆச்சு. இது எல்லாமே நான் மட்டும் பண்ணுறதில்ல. இப்போ ஃபெட்னா இல்லை ரியாக்ஷன் டீம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸோடு சேர்ந்து நான் ஆனால் லீகல் சப்போர்ட்டில் நான் என்னன்னாலும் மீறி இருக்காங்கன்ற அளவுக்கு தே கேன் கால் மீன்ற மாதிரி தான் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு டின்னருக்கு போயிட்டு அந்த பையன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாப்புல அந்த அந்த ஒரு பள்ளத்தில் அப்படி இறங்கும்போது, நான் 5 வயசு குழந்தை, ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தவங்க, ஷி காட் த்ரோன்ட் அவுட். அவ்வளோதான், இறந்தே போயிட்டாங்க. ஃபியூனரலுக்கு கூட அந்த பையனால் போக முடியல. ஏன்? ட்ரங்கன் டிரைவிங். ஸோ ட்ரங்கன் டிரைவிங் H1Bல இருந்தாலும் அதான், F1ல இருந்தாலும் தான், இட்ஸ் a big crime here. ஆமாம், நான் இமிக்ரெண்ட் வீசாஸில் இருக்கும்போது, அது நான் இமிக்ரெண்ட் வீசாஸ்ன்னு சொல்கிறது H1B, L1, H4 எல்லாமே உங்களுக்கு வர்ற வரைக்கும் உள்ள வீசாஸ் ஆர் நான் இமிக்ரெண்ட் வீசாஸ். இப்போ இதில் இருக்கும்போது எல்லாமே நீங்கள் இது மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிள் கம்யூனிட்டி. இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் அட்டர்னிங்கனால கொஞ்சம் அளந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இமிக்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருங்க, இதானே சொல்ல வரீங்க? இல்லை புரியுது. ஏன்னா யூ ஆர் இன் சம்படிஸ் லேண்ட் அண்ட் யூ ஆர் நாட் க்ரீன் கார்டு ஹோல்டர். அப்போ கொஞ்சம் கவனமாக இருப்பான்.
நீ பாட்டுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் கூட அசட்டையாக இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. ஓ. கண்டிப்பா. எனக்கு இப்போ இங்க இருந்துட்டு ஆப்போசிட் சைடுக்கு போயிடலாம். இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்குற வரைக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு அட்டார்னியாகவும் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் நிறைய ஃபேமிலிஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஃபெட்னாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ தமிழ் கம்யூனிட்டியோட நெருக்கத்தில் இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான தவறான விஷயங்களை புரிஞ்சிக்காம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே வந்து மாணவர்களும் சரி வேலைக்கு வர்றவங்களும் சிரமப்படுறாங்க? ஏன்னா அங்கே வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு இங்கே நீங்கள் சொல்கிறது இதுவே எனக்கு ஷாக்கிங் தான். வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் என்னென்ன மாதிரியான தவறான கைடன்ஸ் இந்தியாவில் கொடுக்கப்படுது, அது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே வந்து சிரமப்படுறாங்க அல்லது போர்ட் ஆஃப் என்ட்ரியில் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நம்ம கிளைண்ட் தான், தமிழ்காரர் தான். பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பையனை வந்து கூட்டிட்டு வந்தாரு. ஆனால் அந்த பையன் வந்து ஜெர்மனிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்த பையன் தான், நல்ல ஒரு வேலையில் இருந்த பையன் தான். ஸோ அவங்க வந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். H1B ஃபைல் பண்ணோம், அப்ரூவல் ஆகிடுச்சு. ஏன்னா இஸ் ரியலி குவாலிஃபைட், ஜெர்மனியில் இருந்தாப்புல. இங்கே உள்ளார வரும்போது அவர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன இதில் தான் மிஸ் ஆனது. அவங்க போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வரும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபோனில் தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸை பண்ணவே பண்ணாதீங்க. தட் டூ வென் ப்ரையர் டு யுவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாமல், நான் அந்த வேலைக்கு போயிருப்பேனாக்கும், உனக்கு ஒரே ஒரு வேலை தான், H1Bயில் ஒரு எம்ப்ளாயரோட தான் வேலை பார்க்கணும், அதுதான் ரூல். ஸோ இவங்க பெருசாக கான்வர்சேஷன், அவனை கூப்பிட்டேன் இவனை கூப்பிட்டேன். இந்த F1லலாம் அப்படின்னா, எனக்கு இத்தனை காசு சம்பளம் தரா, நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், நீ என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த எல்லா கான்வர்சேஷனுமே வாட்ஸ்அப்லேயே இருக்கும். அவன் ஃபோனை பார்த்துட்டு அவனோட வேலையை அவனுக்கு ஃபன்னாக என்னன்னு தெரியல, உட்காந்து அளந்து பார்த்து எல்லாத்தையும் அவங்க படித்து பார்ப்பாங்க. இப்போ இந்த H1B ஒருத்தர் அண்ணன் பையனை கூப்பிட்டு வந்தாருல்ல, அப்போது வந்து இவங்க வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த பையனை. அப்போது அந்த பையன் வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணுறான், அந்த மாதிரி நான் வந்து என்னை செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் கூப்பிட்டு போகிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு கேப், அங்கே ஃபோன்லாம் யூஸ் பண்ணவே முடியாது, ஒரு 30 செகண்ட்ஸில் பண்ணியிருப்பாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. வந்து இவர் சொல்கிறாரு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உடனே ஃபோன் பண்ணாரு. நான் சொல்கிறேன், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நீ சொல்லுன்னா இவர் திரும்பி அடிச்சாரு, அவன் எடுக்கல. அவர்கிட்ட போய் ஃபோன் அவ்வளோதான், அவன் போயிட்டு அவன் கேட்டிருக்கான் 5 மணி நேரம் கழிச்சு, உனக்கு எப்படி இந்த எம்ப்ளாயரை தெரியும்? இவர் கதை மாதிரி எனக்கு லிங்க்டனில் பார்த்தேன், போஸ்டிங் அங்கே வந்தது. அவன் வந்து ஃபோனை எடுத்து பார்த்து, லேண்டட் சித்தப்பா முடிஞ்சு. அவன் கூகுள் பண்ணி வாட்ஸ் சித்தப்பா, வாட் இஸ் சித்தப்பான்னு கூகுள். ஓகே. அப்புறம் வந்து யோர் அங்கிள். அப்புறமா அவனை வந்து என்ன பண்ணாங்கன்னா பரோல் அனுப்பிட்டாங்க அங்கே கோபி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து உண்மையான சம்பவங்கள். ஆக்சுவலாக அவன் உள்ளார வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரியில் உங்களை செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிட்டு போனால் என்ன ஃபேக்டோ அதை சொல்லி உண்மை எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து உண்மையை மட்டும்தான் பேசி, ஏன்னா அவனோட எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவனுக்கு தெரியும். அவன் நின்று இப்படி பார்த்தாலே நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடுவோம். ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது நம்ம ஊர்லேயே கூட போலீஸ் பார்த்தீங்கன்னா 10 வண்டி விட்டுட்டு கரெக்டாக 11ஆவது ஒரு ஆளாக பிடிப்பாங்க. கரெக்டாக அவன்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்காது. கரெக்ட். ப்ராப்ளம். அப்போ வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மை என்னவோ அதை சொல்லிட்டு போயிடும். ஓகே. இப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து சில தவறான தகவல்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் அமெரிக்காவில் இதெல்லாம் கூட அதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் எங்கே போனீங்க பாக்கெட் மணிக்கு நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் இது மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும்? வெளிநாட்டுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வருகிற மாணவர்கள் அதற்கு முன்னதாக என்னென்ன விஷயங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும்? அதாவது இவங்க முதல் இதுவே பிளானிங்கே எப்படின்னா, ஒரு இடத்துக்கு இவ்வளோ தூரம் லோன் இருக்குது. இப்போல்லாம் வந்து H1Bயுமே ப்ராபபிலிட்டி கேம் தான். ஒரு ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையோட, இது எனக்கு 2 வருஷத்துக்கு லோனை கட்டி தான் நான் படிக்க முடியும், 3வது வருஷம் தான் வேலை கிடைச்சா கிடைக்கும், அப்படி இல்லைன்னாலும் இங்கே வந்து என்ன நான் பண்ண முடியும்? இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒரு 350 பேருக்கு வந்து ஹவு டு லேண்ட் இன் ஃபார் அ மாஸ்டர்ஸ் டிகிரின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதில் போய் என்னை பேச சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணேன், அது எதையுமே சொல்லலை, இதை மட்டும்தான் சொன்னேன். எப்படின்னா, இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு இன்னையோட முடிஞ்சு போகாது. உண்மையிலேயே அதுக்குண்டான எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு என்ன நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட கோல். 2 வருஷம் படிப்பு மட்டும்தான், அதுக்குண்டான லோன்லேருந்து நான் பண்ண முடியுமா? ஒருவேளை எனக்கு அங்கே வேலை கிடைக்கலன்னா திரும்பவும் நான் இங்கே வந்தேன்னா
அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா? என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அந்த லோனை நான் அங்கே கட்ட முடியுமா? ஏன்னா லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து இம்மீடியட்டாலாம் கட்ட வேண்டிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவில்லாமல் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பதறி போய் எதையோ ஒன்றை முடிவு பண்ணுறது, பார்க்குறது, இதுதான் அவாய்ட் பண்ணணும்னு ஒரு பேசிக் தான். இதில் நான் இமிக்ரேஷன் அட்டர்னியாவே சொல்லலை, ஒரு சாதாரண ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ இப்போ இமிக்ரேஷன் அட்டார்னியை தாண்டி போயிடுச்சு. மேரிங்கிற ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட அல்லது வந்து ஒரு கன்சர்னாக இந்த கேசஸை பார்க்குற ஒருத்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க ஃபீல் எனக்கே வந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் நான் அதை தாண்டியுமே கேள்விகளுக்குள்ளே போகிறேன். இப்போது மாணவர்கள் இங்கே வரப்போ ஒரு ரோட் மேப் இருக்கணும். 5 இயர்ஸ்க்கான ரோட் மேப் இருக்கணும். இந்த வேலை கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, இந்த கடனை கட்ட முடிந்தால் என்ன, அந்த பிளான் இல்லாமல் எக்ஸைட்மெண்ட்டில் உள்ள வராதீங்க. கண்டிப்பா H1Bல வர்றவங்களுமே கோபி, நம்ம ஒரு சில விஷயங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அதை நான் எஜுகேட் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ நீங்க ராதிகா கேட்டா தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து he committed suicide just because he got laid off. நான் ஊர் பேரை சொல்லலை, ரொம்ப வேலை போனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 10வது படிக்கிற பையன், குழந்தையும் 8 வயசுல ஒரு குழந்தையும். இவங்க H4 வீசால இருக்காங்க. ஒரு பரிதாபம் என்னன்னு தெரியுமா? அந்த H4 வீசால இருக்கிறவங்களுக்கு இந்த வீசா பத்தி நம்ம இவ்வளோ பேசுகிறோமா, ஆனால் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க, இவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தெரியாது. இது வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலியை வச்செல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதோட நான் வந்து ஒரு 50 ஃபேமிலிக்காவது சடனாக ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆகும்போது நான் பண்ணியிருக்கிற அந்த குடும்பமாக ஜேர்னி பண்ணி இருக்கிற உரிமையில் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தெரியாது, ஹஸ்பண்ட் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது, நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, எதையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் என்ன, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குன்னு கணவர் வெளிப்படையாகவும் மனைவி வெளிப்படையாகவும் இருக்கணும். இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அப்புறமா உட்காந்து தேடுவாங்க. ஸோ நான் இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து இதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாப்ல, அக்கா என்னை வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தையோட கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்து ஊரில் வந்து நான் சென்னையில் ஒரு வேலை இருக்குன்னு வந்தவர் வந்து சொல்லவே இல்லை, இங்கே வந்துட்டார். இந்தியாவிலேருந்து இங்கே வந்து யூஎஸ்க்கு வந்துட்டாரு. இந்த பொண்ணு குழந்தையோட 3 வயசு குழந்தையோட திருநெல்வேலியில் இருக்காப்புல. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான், 1 வாரமோ 2 வாரம் கழிச்சு தான் இவர் யூஎஸ்க்கு நம்மளை விட்டுட்டே போயிட்டாருன்றதே தெரியுது. ஓகே. அப்போ வந்து நான் வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், யார் எம்ப்ளாயர், இந்தியன் எம்ப்ளாயர் தான், தமிழ் எம்ப்ளாயர் தான், அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு நான் அந்த அவங்க எம்ப்ளாயருக்கு ஃபோன் பண்ணுறேன் நான். அப்போ நான் சொல்கிறேன், அவங்க வந்து அவங்களோட அட்டர்னி, லோக்கல் இன்ஹவுஸ் அட்டர்னி, ஒரு அமெரிக்கன் அட்டர்னி என்கிட்ட சொல்கிறாங்க, you're an immigration attorney, right? You don't have any rights to inquire about my employee அப்படின்னு கேட்குறாங்க. சட்டப்படி ஆக்சுவலாக பண்ண முடியாது, கூடாது. எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. அப்போ ஆனால் நான் சொன்னேன், எனக்கு தெரியும், ஐ நோ மை ரைட்ஸ் மேம், ஆனால் ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் ஒரு பொண்ணை விட்டுட்டு ஒரு குழந்தையோட விட்டுட்டு செப்பரேட் ஆகிறத பற்றி நான் தப்பாக சொல்லலை. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி வர்றது வேற விஷயம். நீ டைவர்ஸ் அப்ளை பண்ண இல்லை இருங்க, அதெல்லாம் பர்சனல். ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு வந்தவர் ஒரு 6 மாதம் கழித்து இவங்க ஃபோன் பண்ணுது அந்த பொண்ணு. அப்போது என்கிட்ட சொல்லுது, அக்கா அவர் இறந்து போயிட்டாருன்னு மெசேஜ் வருதுக்கா, எனக்கு விட்டுட்டு வந்துட்டாரு முதல்ல. அதுக்கப்புறம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன் அவங்க எம்ப்ளாயர்கிட்ட, நீ எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒரு பதிலை சொல்லு, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு. விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது என்கிட்ட, 250 ரூபாய் என் கையில் இருக்குது. அப்போது நான் சொன்னேன், நீ எடுத்துகிட்டு இங்கே சென்னைக்கு வந்துரு, எப்படியாவது வந்துரு. நான் மட்டும் பண்ணலை, இந்த ரியாக்ஷன் டீம்னு ஒருத்தவங்களோட சேர்ந்து பண்ண விஷயங்கள் தான். அப்போது அவங்க கொண்டு வந்தோடனே அந்த பொண்ணையும் அந்த குழந்தையையும் டெனசிக்கு இங்கே வந்துட்டாங்க, வர வச்சாச்சு. எமர்ஜென்சி வீசான்னு அப்ளை பண்ணி, வீசா கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு, H4ன்ற வீசா கூட கிடையாது, ஒரு எமர்ஜென்சி விசிட்டர் வீசாவில் கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து ஹீ கமிட்டட் சூசைட். ஆக்சுவலாக என்ன டிப்ரெஷன் இருந்தது, இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி பண்ண சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது பாருங்களேன், தமிழ் கம்யூனிட்டி தான். அதாவது ஒரு கோஃபண்டை பண்ணி ஒரு 190,000 அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த பொண்ணு ஒரு 10 நாள் இருந்ததுங்க. மனசார நான் சொல்லுவேன், அதாவது எனக்கு என்னன்னா அந்த பையனுக்கு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு என்னன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து யுஎஸ்ஸை காட்டவே இல்லையோ, இந்த ஒரு 10 நாள் அவன் திரும்ப போயிட்டான்னா ஒரு மெமரி இருக்கணுமா, அந்த பொண்ணுக்கிட்ட
அத்தனை நடந்துட்டு இருக்கு. நான் அங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு. அந்த பொண்ணுக்கு என்னென்ன எஸ்எஸ்என் பெனிஃபிட் வரணும், ஒரு இடத்துலயும் நான் போய் பேசுவேன். ஏன்னா எனக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ஐம் லிமிட்டட் டு இமிக்ரேஷன் அட்டர்னி. ஆனா அதையும் மீறி நான் சொல்வேன், ஐம் அ தமிழ் கம்யூனிட்டி வாலண்டியர். I want to talk about this. அவங்க கிட்ட கேட்பாங்க, ஆர் யூ ஓகே டு பி ஹர் டு பி மேரி ஆன் த கால்னும் போது ஆமான்னு சொல்லும்போது நான் போய் பேசுவேன், கெஞ்சுவேன், சண்டை போடுவேன். ரொம்ப அதை எனக்கே அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தன்கிட்டலாம் சொல்கிறேன், அந்த பொண்ணு லீஸில் பேர் இல்லை, அவங்க ஹஸ்பண்டோட லீஸில் பேர் இல்லை, அந்த பொண்ணோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், நான் ஒரு 3 மாதத்துக்கு லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த பொண்ணோட பேரை எப்படியாவது ஆட் பண்ணிவிடு. அந்த எஸ்எஸ்என் பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 2200 எஸ்எஸ்என் பெனிஃபிட்ஸ்னா கணவர் இறந்த பிறகு இந்த அவங்க மனைவிக்கு போக மனைவிக்கு வேண்டியது. வந்து இங்க உள்ள கவர்மெண்ட் கொடுக்கிற பெனிஃபிட்ஸ். அது ஒரு ஒரு நல்ல ஆனால் விஷயம். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அது மாதிரி அவங்களுக்கு அந்த கோஃபண்ட் மூலமாக ஃபண்டு இது பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அசோசியேஷன்ஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. எல்லாருமே சேர்ந்து இல்லைங்க, அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலின்னு. ஆமா, கண்டிப்பாங்க கோபி. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அது. அதாவது ரொம்ப நிறைய பண்ணுவாங்க. அப்போ நான் அந்த எஸ்எஸ்என் ஆஃபீஸ்க்கெல்லாம் இன்னொரு ஒரு ஒரு ஃபேமிலியோடலாம் லோக்கல்ல நடந்தது. போய் நின்று அவங்க கூட இருந்து வாங்கி கொடுத்தது, ப்ளஸ் எல்லாருமா சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணை நாங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கும்போது மாதம் மாதம் எஸ்எஸ்என் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரும். ஒரே ஒரு சம்பாதிச்சிருந்தாரு, 2007 அவங்க இருந்தார். ஒரே ஒரு வீடு, ஒரு வில்லாவோ ஏதோ ஒன்று 70 லட்சத்தில் அவர் வாங்கியிருந்தாரு சென்னையில். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லி அனுப்புனது அப்படிதான், நீ போய் அந்த வீட்டில் இரு, விட்டுட்டு வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல நீ இருந்து தைரியமாக வாழ்க்கையை நடத்து, பையனை வளர்த்து கொண்டு வா. அப்புறமா அதுக்குண்டான அந்த அந்த கோஃபண்ட் இருந்தது. மாதம் மாதம் எஸ்எஸ்என் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு போகுது. ஆனால் இது எல்லாமே கம்யூனிட்டி சேர்ந்து பண்ண காரியங்கள் தான். இது ஒரு ஃபேமிலி இங்கேருந்து போகும்போதுமே எல்லாருமே சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் நிறைய. இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் அண்ட் பவர்ஃபுல். இப்போ ஒரு H1Bயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு இறந்து போகிறாரு, நான் ஒரு அன்டுவர்ட் சுச்சுவேஷன் தான் சொல்கிறேன். இப்போ அவங்க மனைவி இங்கே இருக்காங்க, அவங்க வேலையில் H4ல இருக்காங்க, குழந்தைகள் இருக்குன்னா இவங்க தொடர்ச்சியாக இங்கே இருக்க முடியுமா? ஆம். இதுக்கு வந்து H4ல வந்து அவங்களால ரொம்ப நாள் இருக்கவே முடியாது. அதாவது செக்ஷன் 204ன்னு ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டில் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம். அதில் வந்து சில பெனிஃபிட்ஸ் வருது. அதாவது அவங்களோட அந்த H1Bயில் வர அந்த எம்ப்ளாய்மெண்ட் வீசா, அந்த I-140 பேசணும் இல்லைங்களா, அந்த டேட்டு அந்த க்ரீன் கார்டை வந்து இவங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம். அதுவுமே ஒரு 29-30 ஃபேமிலிக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்தே நாங்கள் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு அதை மாற்றி கொடுத்துட்டு அவங்க இங்கே இருக்கலாம். இல்லை, அவங்க அப்போனாலும் க்ரீன் கார்டு வரும்போது தான் அவங்களோட ப்ரையாரிட்டி டேட்டு வந்து கரண்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இங்கேயே இருக்கும்போது அவங்களால திரும்பவும் அப்ரூவ் பண்ணி போகிறது ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு கஷ்டமான காரியம். ஒரு சில இடத்துலலாம், ஆண்டி கேன் ஐ கண்டினியூ டு ஸ்டடி ஹியர்னு ஒரு பையன்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா H1Bயில் அவர் இறந்துட்டார். இந்த பையனுக்கு இங்கே உள்ள ஸ்கூல் சிஸ்டம் தான் தெரியும், ஆனால் அவங்களால கண்டினியூ பண்ண இருக்க முடியாது. முடியாது. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு இந்த க்ரீன் கார்டுக்கான அந்த டேட் கிடச்சிருச்சுன்னா, ஒருவேளை இந்தியாவில் இருந்தாலும் அப்போ அப்ளை பண்ணி திரும்ப வந்துக்கலாம். ஆமாம், அந்த கான்சுலேட் அப்ரூவலாக வரும். இல்லைன்னா ஒரு சிலர் வந்து இப்போ பிள்ளைங்க இங்கே பிறந்திருப்பாங்க, அவங்க வந்து 21 வயசு ஆகும்போது அவங்கள திரும்பவும் நம்ம கூட்டிகிட்டு வர மாதிரி அவங்க இந்த ஊர் சிட்டிசனாக இருக்கிறதுனால அவங்க வருவாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த அம்மா ஆக்களும் வர்றதுக்கும் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் 204 எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சார்ஜஸ் எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து ஹியூமானிட்டிக்கு வந்து கிவிங் பேக் டு தெம் என்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேட்டகரிலாம் யூ டோன்ட் சார்ஜ் எனிதிங் ஃப்ரம் தி ஆஃபீஸ். ஆக்சுவலாக பண்ணுறதில்ல. இந்த ப்ரொஃபைல் வந்து இமிக்ரேஷன் அட்டர்னி அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் மேல் டாமினேட்டட் ஃபீல்டு, மோஸ்ட்லி மேல் டாமினேட்டட், ஒயிட்ஸ் டாமினேட்டட். இதில் 25 வருஷமாக இருக்கீங்களா? 23 வருஷமா? 2002ல் வந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் தனி ஆஃபீஸே வந்து 2017. ஆமா. ஸோ ஒரு ஒயிட் டாமினேட்டட் மேல் டாமினேட்டட் இமிக்ரேஷன் அப்படிங்க அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே எப்படி இப்போ வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்டு பர்சனாலிட்டிங்கிற இடத்துக்கு ரீச் ஆனீங்க? ஒரு கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் வந்து ரொம்ப, அதாவது என்னை தயார்படுத்தி வச்சுப்பேன். அதாவது எந்த லீகல் நாலேஜுமே, ஏன்னா அது இல்லாமல் சும்மா போயெல்லாம் ரொம்ப நாள்லாம் இங்கெல்லாம் வார்த்தையெல்லாம் வரவே முடியாது. ப்ளஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாகவே, அதாவது ஒருத்தருக்கு செய்யணுன்ற இடத்துல வந்து கண்டிப்பாக, அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக டெஃபினட்டாக டிசிப்ளின்டாக, அதாவது வேலைகள் வரும்போது எந்த காரணத்துக்காகவும் அதை வந்து டைவர்ட் பண்ணிக்கிறது இல்லை. மற்ற எல்லா காரியங்களுமே
ஆஃப்டர் ஹவர்ஸில் தான். இப்போ டீமையுமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் ப்ரூவன் சக்ஸஸ் தான் இல்லையா? அதை பார்க்குறாங்கல்ல. இப்போ மேரிக்கிட்ட போகணுன்றது வந்து வந்துடுவாங்க, அதுவும் நம்ம பீப்புள் எல்லாம் வந்து தெரிஞ்சவங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸில் மட்டும்தான் நம்ம க்ரோ ஆவோம் நம்ம கண்டிப்பாக. ஸோ அதனால கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது தான். இருக்கிறது எல்லாமே இருக்குது. கரெக்டு. டு எண்ட் வித் எனக்கு ஒரு 2 விஷயம் கிளாரிட்டியாக நீங்கள் ஷார்ட்டாக எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்லிவிடுங்க. இப்போ ஒரு H1Bயில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, ஏன்னா அவங்க சொன்னதுக்கும் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே H1Bயில் இருக்கவங்க அவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்க, ஏன்னா எதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க அல்லது எதில் கன்ஃபியூஷனில் இருப்பாங்கன்னு தெரியும். ஒன் திங் யூ டோன்ட் வரி, வில் வெயிட் ஃபார் தட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ H1Bயில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய சேஞ்சஸும் அவங்க கொண்டு வரதுக்கு தே ஹாவ் டு கோ ஃபார் அ ரூல். அதாவது ரூல் சேஞ்சஸ், ரூல் மேக்கிங் கொண்டு வந்து ப்ராக்ரஸ் கொண்டு வரணும். நியூவாக H1B கொண்டு வரவங்களுக்குமே தேர் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி சேஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். அது வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம், அதை ஃபேஸ் பண்ணலாம். அதுக்குமே இது வந்து தேர் இஸ் ஸ்டில் ஜஸ்ட் லைக் த லீகல் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்டில் தேர், கோர்ட்ஸ் ஆர் தேர், சிஸ்டம்ஸ் ஆர் தேர். இது எல்லாத்தையும் மீறி ஒரு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு திஸ் இஸ் ஆல் வெரி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஒரு அட்டர்னி கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ராதர் தென் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஸோ ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு அட்டார்னியோட ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் கண்டிப்பாக. கேள்விப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு இன்னொரு கேள்வி, பொதுவாக இப்போது ஒரு H1ங்கிறது ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுற விசா, அது தனியாக வந்து அப்ளை பண்ணி வர முடியாது. இப்போ தனிப்பட்ட முறையிலே ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்யணும்? ஸோ நம்ம வந்து க்ரீன் கார்டுமே குயிக்காக சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன்னா எல்லா க்ரீன் கார்டு ஃபார் த இந்தியன் நேஷ்னாலிட்டிஸ் ஆர் வெரி பேக்லாக். இப்போ நான் சொன்ன மாதிரி 2005 நாங்கள் திரும்பி போகலான்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து 1 மாதத்துலேயே அந்த அப்ரூவல், அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாங்க, பட் வந்துடுச்சு, க்ரீன் கார்டே வந்துடுச்சு எனக்கு 2005. பார்த்தீங்கன்னா நான் வந்ததே 2001, ஹஸ்பண்ட் 99 வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இட்ஸ் ஸோ பேக்லாக்ட். அது ஏன் நான் அதை கேட்க நினச்சேன், ஏன் வந்து க்ரீன் கார்டெலாம் இவ்வளோ பேக்லாகில் இருக்குது? ஏன்னா இப்போ பார்க்குறவங்கள்ட்ட நான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி 7 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை, 10 வருஷம் ஆச்சு அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. இது டெலிபரேட்டாக பண்ணப்படுதா இல்லை பேக்லாக் ஆகிறதுக்கு ரீசன் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக 7% தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே, ஏதாவது யூஎஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கார்ட்ஸு எல்லா கண்ட்ரிக்குமே சேர்த்து. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்தியன்ஸ் வந்து நம்ம நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா, யூஎஸை தேடி வர ஆரம்பிச்சிட்டோம் H1Bயில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுல்லாக நிறைய பேர் வர 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 ஸோ இவ்வளோ பேர் தான் ஒரு வருஷத்துக்கு இந்தியன் நேஷனல்ஸ்க்கு அலோகேஷன் ஆஃப் த க்ரீன் கார்டு அப்ரூவல்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம அப்ரூவல் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ இது இந்தியா அண்ட் சைனா தான் ரொம்ப பேக்லாக். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் அங்கிருந்து தான் வராங்க ஆக்சுவலாக H1B கேட்டகரியில். ஸோ அதனால வந்து பேக்லாக்ஸ் தான், அதாவது இன்டென்ஷனலாக நடக்கப்பட்டதில்லை. பட் ஆனால் தேர் ஆர் ஸோ மெனி லாபியிங் கவர்மெண்ட்டோட. என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க H1Bயில் இந்தியன்ஸு. ஸோ அவங்களுக்கு ஏன் நம்ம வந்து எல்லாருக்கும் 7%ன்னு எல்லார்ட்டையும் இப்படி பண்ணாமல் வேர்ல்டு வைடு இல்லாமல் இந்த இந்தியன்ஸ்க்கு மட்டும் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணலான்ற ஒரு ப்ரப்போசல் இருக்குது. பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி, ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா H1Bலேயும் இவங்களோட தே ஆர் டாமினேட்டிங் இன் எவ்ரிவேர். அப்படி இருக்கும்போது இன்னும் அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா they will be the one making use of that. அதெல்லாம் பண்ண வேணாம் மேடம், இருக்க H1B பிரச்சனையை முடிக்க சொல்லுங்கள். ஸோ பேக் டு மை ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இந்த பேக்லாக்கான ரீசன் இது ஒன்று, அப்போ இட்ஸ் நாட் டெலிபரேட் அட்டெம்ப்ட். அப்புறம் இன்னொன்று அந்த EB-5 விசான்ற ஒன்றை பற்றியும் நம்ம வாட் இஸ் EB-5 விசா? நானுமே அதை கேட்க நினச்சது. அதனால் EB-5 விசாங்கிறது என்ன? நம்ம ஆஃபீஸ்லையுமே லா ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கென்னடின்றது வந்து இட்ஸ் an exclusive immigration law firm actually, which is in Schaumburg, and licensed attorneys. அது இல்லாமல் நியூ ரூட்ஸ்ன்னு ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி அது வந்து EB-5 விசாக்குன்னாடி ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர். ஸோ அந்த EB-5 விசாஸில் வந்து என்ன பண்ணுறோம், எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். பேசிக்லி எப்படின்னா ஒரு $800,000
the government வந்து USCIS and the US government வந்து it's a government approved visas. இது சும்மா வந்து நான் காசு கொடுக்குறேன் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுரு அந்த விசாலாம் இல்லை. இட்ஸ் a very very government facilitated visas. அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த EB-5 விசாஸ் வந்து ஒரு கேட்டகரி வந்து அப்ரூவல் வரும். ஒரு இந்த துபாயில் இருக்கிற கோல்டன் விசா மாதிரி வச்சுக்கலாமா? வெரி எக்ஸாக்ட்லி. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ அதில் வந்து 800,000 இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு 800,000 $8 லட்சம். ஆமாம், கரெக்ட். ஒரு நம்ம இதில் வந்து 64 7 கோடி 7 கோடி ரூபாய். 7 கோடி ரூபாய் இங்கே இருக்க கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்டில் போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், 4 வருஷத்துக்காவது இருக்கணும். 4 வருஷம் தான் அந்த 7 கோடியே நீங்கள் 4 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கும்போது ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கார்டு வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்துடும். இப்போ இத்தனை வருஷமாக பேக்லாகில் இருக்காங்க இல்லைங்களா, 10 வருஷம் 20 வருஷமாக இந்தியன் நேஷ்னாலிட்டிஸ். இந்த 800,000 which is like 7 crores வந்து USCIS அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு 2 வருஷத்தில் வந்து க்ரீன் கார்டு வரும். ஸோ அந்த க்ரீன் கார்டு வந்துருச்சுன்னா இப்போ தே கேன் ஸ்டே ஹியர், ஆமாம், தே கேன் லிவ் ஹியர், ஆமாம், ஒர்க் ஹியர், ஃபேமிலிக்காக வந்துடும். இப்போ ஒருத்தர் பண்ணுறாருன்னா குழந்தைங்க வந்து 21 வயசுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவங்களும் they'll be part of the family who will get the green card itself. இதோட பர்பஸ் என்ன? லைக் கெட்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இதோட ஐடியா? இவங்களுக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து என்கரேஜஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆமாம், இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேருங்க. எனக்கு வந்து நான் வந்து இதில் ரொம்ப போகலை, ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு பெரிய ரிஸ்க்கு. யாராவது ஏன்னா நம்மளை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க நம்ம கம்யூனிட்டி. இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தவறாயிடக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளார போய் பார்க்கும்போது தான் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க இந்த வழியாகவும் உள்ளே வரலாம். 4 வருஷத்துக்குள்ளே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? அதாவது 4 வருஷம் இவங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராஜெக்டில். 4 வருஷம் கழித்து இவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் மணி வந்துடும். ஆனால் வெரி லிமிட்டெட் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெருசா இவங்க வந்து இந்த லாபம் பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட அதுக்கான ஃபீஸ் நினைச்சுக்க வேண்டியது தான். ஆனா ஒரு செக்யூர்டான ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து அஷ்யூர்டா இருக்கும். ஒரு 4 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ரிட்டர்ன் காசு வந்துடும். அதே சமயம் அது பார்ட் ஆஃப் இட் இஸ் தேர் க்ரீன் கார்டு ஆக்சுவலா வந்துட்டு. ஓகே, லைக் அதே தான் நம்ம கோல்டன் விசா மாதிரியான ஒரு இதில் எவ்வளோ பேர் வராங்க, அந்த அளவு பே பண்ணி வராங்களா? ஆமாம், நிறைய எல்லாருக்கும் இது சாத்தியப்படாது கண்டிப்பாக. ஆனால் இருக்காங்க. இப்போ F1 விசாவே ஆல்டர்னேட் பண்ணவங்க, இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்தே பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ரூட்ஸ்ன்ற அது ஒரு தனி என்டிட்டி. அது இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த லா ஆஃபீஸஸ், ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட். அப்போ அந்த நியூ ரூட்ஸ்லேருந்து பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எங்கிட்ட நம்ம வந்து சென்னையில் இருக்கிறவர் தான். அப்போ வந்து பார்க்கும்போது பொண்ணுக்கு வந்து F1 விசாவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைம்மா, நம்ம வந்து அவளுக்கு ஒரு க்ரீன் கார்டு இருந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஜாஸ்தி வரும், எத்தனை நாளைக்குமா இதே மாதிரி F1ல இங்கே வேலை பார்க்காத பண்ணாதன்னு பண்ணி அவருக்கு அப்ரூவல் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் பணம் படித்தவர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்து ஆமாம். ஆனால் ஹவு சேஃப் இட் இஸ்? அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட எல்லா விதமான டியூ டெலிஜென்ஸும் இதில் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது எந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதிலே மறுபடியும் ஆர்வத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா அமௌண்ட்டும் பெருசு இல்லை கண்டிப்பாக. பட் இந்த விஷயம் எப்போ ஓப்பன் ஆச்சு? ஏன்னா உலக நாடுகள் முழுக்க இந்த ஒரு கண்ட்ரிஸ் வந்து இப்போ வந்து உலகம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடுறாங்க. இப்போ துபாயோட கோல்டன் விசாவும் அதே ப்ராசஸ் தான். அது ஆரம்பத்தில் ப்ரெஸ்டீஜியஸ் பர்சனாலிட்டிஸ் கொடுக்குறோம் நாங்கள், அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஐடியா. அமெரிக்கா ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேடுது? அவங்க கண்டிப்பாக வந்து எல்லா நாடுகளுக்கும் உள்ள மாதிரி தான் ஒரு இதெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியம்தான் அவங்களுக்கு. ப்ளஸ் இப்போ வந்து ட்ரம்ப் கோல்டு விசான்னு அவர் கொண்டு வராருல, அது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல. பட் ஆனால் இது வந்து EB-5 விசா அது வந்து ஒரு டேர்மாக தான் அவங்க கொண்டு வராங்க. இப்போதைக்கு 800,000. இதுக்கு முன்னாடி ஒரு 500,000ல இருந்தது இந்த விசா ஒரு 2022க்கு முன்னாடி. அப்புறம் அந்த இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க கணிக்கிறாங்க. இப்போதைக்கு 800,000ன்றது வந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் தான் அஷ்யூர்டாக லீகலாக இருக்குது.
அது கூடலாம் போகும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக கூடலாம். எல்லாத்தையும் அவங்க திரும்ப அதாவது லீகலாகவே அவங்க கொண்டு வருவாங்க. ரூல் பாசிங் கொண்டு வராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் என்னென்னா நிறைய மற்ற ஸ்டேட்ஸ் வந்து அதை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பீப்புள் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து இது தெரிஞ்சுக்காம நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு ரொம்ப நிறைய அனாலிசிஸ் பண்ணி இவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி யார்கிட்ட கொடுக்குறோம் எப்படியெல்லாம் நம்ம இங்கே வரணும். இப்போ F1க்கு சொன்ன மாதிரி தான் 5 வருஷம் கோல் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு F1ல அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான்ல அதே மாதிரி இதுக்கும் நிறைய. ஆனால் நான் எல்லாரோடையும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்ல. வி ஆர் நாட் லிமிட்டட் டு எனி பர்டிகுலர் தமிழ் பீப்புளோடு நிறைய பண்ணுறோம். ஆனாலும் நிறைய மற்ற ஆந்திரா ப்ளஸ் கேரளா நிறைய ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியன் ஸ்டேட் எல்லாரோடையும் தான் ஒர்க் பண்ணுறோம். ஈவன் ஓவர் ஹியர் நிறைய கண்ட்ரீஸோடையுமே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அந்த இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்மளோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு இன்னும் நிறைய அந்த அவேர்னஸ் இல்லையோன்ற ஒரு குவெஸ்டனபிள் பிளேஸில் எனக்கு தோணும். ஆனால் சில ஒரு ஹெச்என்பியில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த விசா வழியாக உள்ளே வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான். அதாவது ஒரு சிலர் வந்து என்னதான் இருந்தாலும் அமெரிக்கன் ட்ரீம் அண்ட் மோகம் இருக்க தானே செய்யுது. அதுதான் உண்மை. நம்ம வேணா சொல்லலாம், இவ்வளோத்தையும் நான் எதுக்கு போட்டு அங்கே வரோம், ஆனாலும் வந்தோம் தானே. என்னையுமே அப்படிதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். யாரையாவது ஒருத்தரை இல்லை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ என்னோட தங்கச்சியெல்லாம் கேட்கும்போது கூட அப்போ எங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது அவகிட்ட சொல்லும்போது ஹஸ்பண்ட் வந்து அவ நல்லா அங்கேயே இருக்கட்டுமேனா நான் அதை சொல்லக்கூடாது. இங்கே இருந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து வர்றவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. F1 மாதிரி EB-5லே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம் இருக்குது. ஆனால் அந்த EB-5க்கான இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தில் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் அதுக்கு ஏதாவது ஒரு ஷூரிட்டி தருதா? நிறைய செக்யூரிட்டி லாஸ் ஆர் தேர். ஆக்சுவலாக ஒரு எல்லாமே வந்து இட்ஸ் ரெகுலேட்டட் ஃபண்டிங் ப்ளஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங். இட்ஸ் அ வெரி குட் குவெஸ்டன். நீங்கள் நல்ல வேலை கேட்டீங்க. எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 800,000 எங்கேருந்து வருது அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு லேண்டை விற்றோம் அந்த பண்ணோம்னா அவன் என்னத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி தான் அதோட அப்ரூவலே பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் தான். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற H1Bயில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவங்க ஏன்னா ஏர்ன்டு இன்கம் இல்லைங்களா, W2ல தான் இருப்பாங்க. இப்போ ஒய்ஃபுமே 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து இப்போ நியூ ரூட்ஸ்லேருந்து பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா NVIDIA, Amazon அப்புறமா மெட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் தேல் டூ தேர் பேஸ் ஒர்க். ஏன்னா எஜுகேட்டட், தே ஆர் ஆன் அ ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் கொடுக்கும்போது தான் அது வந்து அப்ரூவலே வருது. ஓகே. ஸோ இட்ஸ் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. அதுவும் செக்யூரிட்டிஸ் அட்டர்னி ப்ளஸ் வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் எவ்ரிதிங். த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ப்ராஜெக்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ப்ராஜெக்ட்னா என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த EB-5 ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லைக் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஏன்னா ஆட் ரிஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஆட் ரிஸ்க்குன்னு ஒரு கேட்டகரி. நீங்கள் சிடியில் போட்டுட்டு 800,000 வந்து எனக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுன்னு கேட்க முடியாது. ஸோ இட் ஷுட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் மோஸ்ட்லி வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் தான். அது நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ரூரல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் 800,000க்குன்னும் போது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து டாலஸ் பக்கத்தில் ஒரு ரூரல் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து ஒரு 3.5 years அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கேயே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஒரு 485ன்ற ஒரு கேட்டகரி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டுமே இமீடியட்டாக 4 மாதம் 5 மாதத்தில் வந்துடும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டெஃபினட்டாக வந்து ஒருவேளை இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வி கேன் ஆல்வேஸ் கிளாரிஃபை. ஓகே. ஸோ ஒவ்வொரு லெவல் ஒரு காலத்தில் இந்தியன் பிரெயின்ஸ் உள்ளே வாங்கினாங்க, இப்போ இந்தியன் பணத்தை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இதில் இன்னும் என்ன தெரியுமா, டு பி எனக்கு இது வந்து இன்டர்வியூவாவோ எதுவுமே தெரியல. அவங்ககிட்ட ஏதோ ஒரு அப்பாடா கிடைச்சது கோபி கிட்ட பேசுறதுக்குன்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் என்ன பேசுகிறோம். அப்புறமா ஐம் ஜஸ்ட் கேஷுவலி டாக்கிங். இன்னொன்று என்ன தெரியுமா நான் பார்த்தேன், இங்கே இருந்து போயிட்டு சென்னையில் வந்து ஒரு தடவை அந்த EB-5 இது பண்ணும்போது சென்னையில்
இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்கப்பா இந்த ஊரில் இருக்கிறத விடன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருத்தரெல்லாம் சொன்னார் 2006 40 lakhsக்கு ஈசிஆரில் ஒரு ரோடு வாங்கி ஒரு லேண்டு வாங்கி போட்டேன், இப்போ 7-8 லட்சத்துக்கு போகும் போல இருக்கு, வரணும்னு நினச்சா வரேங்க மேடம் அப்படின்னாரு. உண்மை அதுதான். 7-8 லட்சம் இல்லை, 7-8 கோடிக்கு போகுது. சாரி, அதான் 7-8 லட்சத்துக்கு சென்னையில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். கோடி போகும். நீங்க சொல்ற EB-5 விசா வேணா நான் யோசிக்கிறேன். ஆனா இங்க H1Bல இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, மேம் இத சேர்த்தேன், இவ்வளோக்கு வருது, இவ்வளோ லோன் கிடைக்குமா? அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப். ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் கேட்கல, இந்தியாவிலேருந்து பார்க்கல, அமெரிக்காவில் இருந்தாலே பணக்காரங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் டே டு டே எல்லாம் பார்த்தா பெரிய சேவிங்ஸ் ஒன்றும் இங்கே அவ்வளோ பண்ண முடியறது இல்லை. இல்ல கண்டிப்பா. ஆமா. நிறைய விஷயங்கள் இருக்கு. லிமிட்டேஷன்ஸ் ஆர் தேர். வேலையில் மற்றபடி ஒரு இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்தோன்ற ஒரு இடத்துல இல்லை. ஒரு வேலை இப்போ நமக்கு 8 hours மேலே முடிஞ்சா கூட ஒரு இன்னொரு பிஸ்னஸை கூட நீங்கள் H1Bல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் கன்சல்டேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிட்டு வேறு பிஸ்னஸ்க்கு போகிறாங்க. வேற பிஸ்னஸ்க்கு போகிறாங்க. இல்லை அவங்க EAD வரைக்கும் வெயிட் பண்ணணும், வர வரைக்கும் அவங்களுக்கு வரணும். ஏன்னா H1B இஸ் வெரி லிமிட்டட். அவங்க என்ன வேலைக்காக வந்தாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வேலையை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம ஆட்களும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இஸ் வாட்சிங். ஆமாம், கரெக்ட். பக்காவா அதான் கான்வர்சேஷன் வாட் இஸ் சித்தப்பான்னு கூகுள்கிட்ட கேட்டெல்லாம் திரும்ப அனுப்புகிறாங்க அப்படிங்கிறீங்களே. நீங்கள் சென்னை பற்றி சொன்னதுனால திஸ் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க், உங்களுக்கு சென்னை இவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா நீங்கள் இங்கே வந்து இங்கே ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியாக அட்டர்னியாக இருக்கீங்க. பட் ஹவ் மச் யூ லைக் சென்னை? வருஷத்தில் 2 தடவை வரும். ஆனாலும் நிறைய நேரங்களில் வந்து அதை வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பையன் வந்து ஒரு 30 years ஆகுது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கும் வந்து ஐம் பிளஸ் டு ரேஸ் தம் அப் ஹியர் ஃபார் அதர் ரீசன்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப மெச்சூர்டாக வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதெல்லாம் இங்கே வந்த ஒரு 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 சில மைண்ட் செட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஆனாலும் சென்னையை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறது தான். ஏன்னா வரும்போதெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும். அப்புறமா அப்பா அம்மா ப்ளஸ் அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஃபேமிலி அப்ரூவ் பண்ணி வந்தது வந்து எனக்கு இன்னுமே வருத்தங்கள் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கு. எங்க மாமியார் வந்து அதாவது எனக்கு மாமியார் மிஸ் பண்ணதுமா ஃபீலாக இருக்கு. ஆமா உண்மையிலேயே என்னன்னா எனக்கு வந்து 21ல கல்யாணம் ஆச்சு. அப்பா அம்மாலாம் வந்து வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை. மாமியார் தான் நிறைய வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே போய் தானே கற்றுக்கிட்டேன். 21 வயசில் என்ன பெருசாக தெரியாது. காலேஜ் முடிச்சு பார் கவுன்சில் என்ரோல் கூட பண்ணல. அதுக்குள்ளார வெட்டிங் தூத்துக்குடிக்கு போயிட்டோம். அப்போ நாங்கள் கிளம்பி வரும்போது எங்கள் மாமியார் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து வந்து அவங்க பையனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டான், இனிமேல் அவன் வர்றது கஷ்டம்தான். ஸோ அப்போவே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, மகன் வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கான், இனிமே அவங்க நான் வரேன்னு சொல்லுவான், வரமாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு ஒரு 15 years ஆச்சு. இனிமே நம்மலாம் அங்கே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்குன்னு புரிதல் வர்றதுக்கு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு இருக்கும். ஆனால் என்னோட பசங்க 2 பேரும் தே அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல். எப்படின்னா அம்மாவை பற்றின ஒரு இடத்துல வந்து நான் நிறைய நேரம் நினைப்பேன், அப்பாவுக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை வர்றதே பெரிய அப்ரூட்டிங் தான். அதனால அப்பா மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் பசங்க 2 பேருக்கும். அம்மா மேலேயுமே அதாவது நிறைய வந்து தே என்ன சொல்லணும், தே அடோர் மீ அண்ட் செலிப்ரேட் மீங்க. பிளஸ்ட். சென்னைக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே போவீங்க? சென்னைக்கு வந்தால் வீடு ரெட்டில்ஸில் தான் அம்மா அப்பா இருக்காங்க. ஷாப்பிங்கு ரெட் ஹில்ஸு, தூத்துக்குடி, இதுதான் என்னோட உலகம். வேற எந்த ஊருக்குமே நான் போய் பார்த்ததில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இருக்கும்போது வெக்கேஷன் போகிறோம், வேற எங்கேயாவதெல்லாம் போகிறோம். ஊருக்கு போகிறது வீட்டில் இருக்கு. இங்கே மாமியார் வீடு, அதை விட்டால் ஷாப்பிங் தான். ஷாப்பிங் போவேன்னு என் தம்பி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனாலும் அது ஏதோ இந்த சாரி எல்லாம் வாங்கணும்ல. இமிக்ரேஷன் அட்டர்னி மேரி அப்படிங்கிறவங்க எப்படி அறியப்பட வேண்டும், எப்படி மக்களால் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஸோ இவ்வளோ நாள் இருந்துட்டு நான் திரும்பி பார்க்குறேன். 2 விதமான ஒரு லைஃப். இந்தியாவில் இருந்தது ஏர்லி இயர்ஸ், ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டேன். லேட் 20sலேயே வந்துட்டோம். ஸோ நான் திரும்பி பார்க்கும்போது இனிமேல் பீயிங் கம்யூனிட்டி சப்போர்ட்டர், என்னோட ஐடென்டிட்டியை நான் நிறைய இடத்துல அதை பார்க்குற ரொம்ப ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. நம்ம ஒருத்தரோடையும் சேர்ந்து ப்ளஸ் நம்ம தமிழ் கம்யூனிட்டி கொடுக்குற அன்பு இருக்க பாருங்களேன். எங்கே நான் ஃபெட்னாலெல்லாம் போனால், அதாவது எனக்கு அது எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவேன்,
அதாவது என்ன கம்யூனிட்டி தான் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி வந்து மேரி யாருன்னு பார்த்தாங்க போல இருக்கு. திரும்பி பார்த்தாங்க. ஆனா அவ்ளோ செரிஷ் பண்ணி இருப்பாங்க அப்படின்னும்போது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு வார்த்தை வந்து ஒரு இன்னர் எக்ஸலன்ஸ்ன்னு ஒரு புக், ஒரு பாட்காஸ்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். ஜோயி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஒரு அபண்டன்ஸ், ஒரு ஃபுல்ஃபில்மென்ட், ஒரு 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 ஹோல்னஸ் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து ஒரு அட்டர்னியாவும், ஒரு ஹியூமன் பீயிங்காவும், ஒரு விமனாவும் வாழ்ந்து முடிக்கணுன்றது என்னோட பெரிய ப்ரேயர். அதான் என்னோட லெகசியா பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி சர்வீஸ் ஆர் கிவிங் பேக் இஸ் நாட் அ சாய்ஸ். இட்ஸ் அ லெகசி விச் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் டு பில்ட். ஃபைன். இட்ஸ் அ குட் கான்வர்சேஷன் வித் யூ. H1B, H4 வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ஏரியா. சின்ஸ் யுவர் அட்டர்னி அண்ட் உமன், அவங்க மேலே ரொம்ப கன்சர்னாக நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க. அண்ட் இதில் என்னென்னா சில இடம்லாம் ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்தது. ப்ராபப்ளி எனக்கு வந்து அந்த தகவல் புதுசாக இல்லை எல்லாருக்கும் அந்த தகவல் புதுசான்னு கமெண்ட்ஸில் சொல்லையில் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்படி ஒரு H1Bயில் எப்படி நடந்துக்கணும், H4ல் எப்படி நடந்துக்கணும், எது முறையானது எது முறையற்றதுன்னு ஒரு ப்ராப்பரான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இன்டர்வியூவில், இந்த பாட்காஸ்ட்டில் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் லாட். பெஸ்ட் விஷஸ்.